அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அதாவது திருக்குறளில் 95வது அதிகாரம் 941வது குறள். இது எல்லாருக்குமே இந்த பொருள் தெரிஞ்சிருக்கும். இதுல நேரடியா மிகினும் குறையினும் அப்படின்ற மாதிரி பொருள் எடுத்துக்கொள்வதை விடவும் நூலோர் அப்படிங்கிறதுல இருந்து தான் இதில் பொருள் எடுத்துக்கொள்ளணும். அதாவது மருத்துவ நூலோர் சொல்லுகின்ற வாயு முதலான மூன்று. அப்ப வாதம், பித்தம், கபம், சிலத்துமம் சொல்லப்படுகின்ற கபம், இந்த மூன்றும் மிகுந்தாலும் குறைந்தாலும் நோய் வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். மருந்து என்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லுவார். இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது முழுமையாக அடிப்படையில் ஒருவருக்கு நோய் ஏன் வருகிறது, எந்த நோயாக இருந்தாலும் சரி, நோய் வருவதற்கான அடிப்படையான முதன்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதை பற்றியும், அது எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு எப்படி மருத்துவம் செய்வது, மருந்து மூலிகைகள் மூலமாக சித்த மருத்துவத்தின் மூலம் மூலிகை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதை பற்றியும், குறிப்பா நாம எப்படி அதுக்கு மருந்து கொடுக்குறோம், எந்த நோய்க்கு. இப்ப சொல்றாங்க இல்லையா, டாக்டர் சொல்றாங்க 100% இங்க வந்தா எந்த நோயாக இருந்தாலும் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது டியூ டு அந்த 8 ஃபேக்ட்ஸ், நோய் வருவதற்கான அடிப்படையான காரணத்தை, கர்ம காரியத்தை, அந்த காரணத்தை முழுமையாக அகற்றுகின்ற பொழுது, நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி என்ட்ரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது குணமடையும். இது அடிப்படையான தத்துவம். அதை தாண்டி பெரும்பாலும் எல்லாருமே மருந்து வேணும் அப்படிங்கிறாங்க. மருந்து இல்லாமலே குணப்படுத்த முடியும் தான் நம்முடைய அடிப்படையான சாராம்சம். அதை தாண்டி மூலிகைகள் அப்படின்னா எந்த மாதிரி மூலிகைகள் யாருக்கு எப்படி கொடுக்கின்ற பொழுது எந்த நோய் சரியாகும் அப்படிங்கிறதை பற்றி பர்டிகுலராக டாக்டர் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ தீபாவளிக்கு முன்பாக மருந்து யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மருந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படும் ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படிங்கிறது. அதை தாண்டி மருந்து அப்படின்னு யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் அடிப்படையில் எந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லிடுறேன். அதன் பிறகு இந்த மருந்து, இன்னைக்கு வகுப்புங்கிறது முழுமையாக மருந்தை பற்றியும் மூலிகை முழுவதுமாக எந்தெந்த மூலிகை, அதாவது 3 அடிப்படையில் இருக்கும். 48 நாள்னு சொல்றேன். அந்த 48 நாள்ல அடிப்படையில் நவகிரகம், அப்ப நவகிரகத்திற்கு ஏற்ற மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிற பேர் பட்டியலும், அடுத்ததாக நவகிரகத்தை ராசி 12 ராசிக்கான மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றியும், அதை விட மிக மிக முக்கியமானது, சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமானது நட்சத்திரம், எந்தெந்த நட்சத்திரக்கு எந்தெந்த மூலிகைகள் அப்படிங்கிறதை பற்றியுமான மூலிகை லிஸ்ட்டை விட்ட நம்ம இந்த வகுப்புல சொல்லலாம். நேரம் எந்த அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். அதுல முதன்மையாக சொல்ல வேண்டியது டாக்டர் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா 1 2 3 4 ஒரு 4 மூலிகை மருந்து நாம அனைவருக்கும் காமனா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ்டா சில மெடிசன்ஸும் கொடுப்போம். அதுல முதன்மையானது அப்படிங்கிற மெடிசன், இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலானவர்களுக்கு மருந்து இருந்தாலும் சரி, மருந்து எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கும் காமனா கொடுக்கிற ஜெனரல் மெடிசனாக இருந்தாலும், ஒரு இங்கே கொடுக்கப்படுகின்ற மூலிகை மருந்து எப்படி உடலுக்குள் செயல்படுகிறது, அதை எப்படி சரி செய்கிறது, மற்ற இடங்களில் மற்ற மருத்துவமனைகளில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இங்கே என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம சொல்லணும். அதுல முதன்மையானது கேசியம், கர்மா கிளியரன்சிங் மெடிசன். முதல்ல கர்மாவை சரி செய்கின்ற பொழுதுதான் எந்த நோயாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் முழுவதுமாக குணமடைய வேண்டும் என்றால் அடிப்படை காரணம் கர்மாவை சரி செய்ய வேண்டும். அப்ப அதை முழுவதுமாக சரி செய்யக்கூடிய மெடிசன் கேசிஎம். இந்த கேசிஎம் மெடிசன் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங், இது காமனாக சொல்லிடுறேன், எல்லாருமே இதை யூஸ் பண்ணி, அதாவது யாராருக்கு மருந்து வரணுமோ அவங்க இது காமனாக சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாதுங்கிறதுனால, பட் தனிப்பட்ட முறையில் மருந்துகள் அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பப்படும். இருந்தாலும் காமனாக அதை பற்றி சொல்லிடுறேன். கேசிஎம் இந்த மெடிசனுங்கிறது ஏர்லி மார்னிங், காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு, ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு, அதன் பிறகு இந்த மெடிசன் 1 or 2, அதாவது டியூ டு த கேஸ், ஒருத்தருக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி திஸ் இஸ் பவர்ஃபுல் ஹை டோஸ். ஒரே ஒரு பில்ஸ்,
ஒரே ஒரு சின்னது, அதாவது ஹோமியோபதியில் கொடுப்பாங்களே ரவுண்ட் பில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒன்றுலேருந்து அதிகபட்சம் 5 வரும். அப்போ 5 கொடுத்தாக்க சீக்கிரம் கியூர் ஆகிடும், 1 கொடுத்துட்டா சீக்கிரம் லேட் ஆகுமா அப்படின்னு இல்லை. அவர்களுடைய அந்த நோயினுடைய தன்மை, அந்த உடல் இதை எப்படி, இந்த உடல் எப்படி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறதை பொறுத்து அந்த மெடிசன் 1 2 3. அப்போ கேசிஎம் கர்மா கிளியரன்சிங் மெடிசன் 1. ரெண்டாவதாக கேபிஎம் கர்மா பேலன்சிங். அப்போ எடுத்த உடனே ஒருத்தருக்கு வந்து முழுமையாக கியூர் பண்ண முடியுமான்னா எல்லாத்துக்குமே கியூர் பண்ண முடியாது. சில டியூ டு த கேஸ் வந்து பல ஜென்மங்கள் பல பிறவிகளில் எடுக்கின்ற அந்த நெகட்டிவ் கர்மாங்கிறது உடல்ல இருக்கும். அப்போ உடனடியாக இந்த கிளியரன்சிங் மெடிசன் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் கிளியர் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால பேலன்சிங் மெடிசனும் டிட்டோ த சேம். எப்படி கிளியரன்ஸ் மெடிசன் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி பில்ஸ்ல இருக்கும். பட் இது எனர்ஜி எல்லாமே வேற. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான மெடிசன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், ஒயிட் டேப்லெட்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம அரசு மருத்துவமனையில் அப்படிதான் கொடுப்பாங்க. தலைவலிக்கு போனாலும் வெள்ளை கலர்ல இருக்கும், வயிற்று வலிக்கு போனாலும் இருக்கும், வாந்தி பேதி இருந்தாலும் எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும். எந்த மாதிரி கலர் கொடுத்தாலும் சரி வாங்குறவன் எல்லாமே வெள்ளை கலர், ஏதாவது அள்ளி கூடுன்னு அந்த தின்னுட்டு போறேன் அப்படிம்பாங்க. பட் அது அப்படி இல்லை. வெண்மையான கலர் கொடுக்கப்படுறதுல கலர் மாறுகின்ற பொழுது அதனுடைய எசன்ஸுங்கிறது காமன் தான். பட் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக சிலர் வந்து மாற்றி கொடுப்பாங்க. பட் அந்த கலர்லேயும் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ நம்ம இங்கே கொடுக்கறது பெரும்பாலும் பியூர் அப்படிங்கிறது கெமிக்கல் கலக்காம கொடுக்கப்படுவதனால் பெரும்பாலுமே வெண்மை நிறத்துல தான் இருக்கும். கலருங்கிறது மேக்சிமம் இருக்காது, வெள்ளை நிறத்துல தான் இருக்கும். அதோடு சேர்ந்து மேக்சிமம் டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். சிலது வந்து மூலிகையாக இருக்கும், மூலிகை பொடியாக இருக்கும். அப்போ இது வந்து கர்மா பேலன்சிங் மெடிசன்ஸ் அதே மாதிரி கொடுப்போம். அதே ஏர்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு இதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஜெம் மெடிசன். திஸ் இஸ் எ பவர்ஃபுல் மெடிசன். ஜெம் மெடிசன் அப்படிங்கிறது என்னன்னா, நவரத்னம் இருக்கு இல்லையா, நவரத்ன கற்கள் அதனுடைய எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸ் பேஸ்ல செய்யப்பட்ட மெடிசன் இது. இது இது வந்து இருக்கிறதுலே வந்து ஹைலைட் ஃபார்ம். அப்போ அந்த அந்த நவரத்ன, இப்போ ஒருக்கு இந்த டிசீஸ் அப்படின்னா அவருக்கு அவருடைய, அதனாலதான் பெரும்பாலுமே நம்ம கேட்கறது அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ். சப்போஸ் தெரியல, டைமிங் உள்பட சொல்லணும். ஒருவேளை தெரியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ அனுப்புனா அந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்துட்டு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். சில பேர் முடியல, இல்லை எனக்கு உண்மையில டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் கூட ஸோ அவருடைய பேர், அவருடைய அம்மா அப்பா பேர், குழந்தைகள் இதை சொல்லும்பொழுது கிளியர் பாயிண்ட்ல சார் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மெடிசன் கொடுக்கறது அப்படிங்கிறது அவருடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இங்கே மெடிசன் கொடுக்கப்படும். அது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன மூலிகை அப்படிங்கிறத நான் லெட்டரான்னு சொல்கிறேன். அப்போது இந்த ஜெம் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது நவரத்தினம், அதாவது நவரத்தினம் அப்படிங்கிறது நவகிரகத்தினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி பேஸில் இருக்கிற நவரத்தின கற்கள், அதனுடைய எசன்ஸை வந்து கொடுக்கின்ற பொழுது ஒருவருக்கு அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே வந்து கிறிஸ்டல் சொல்லியிருக்கோம் இல்லையா, கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் 7 கிறிஸ்டல், 9 கிறிஸ்டல் இருக்குது. இந்த 9 கிறிஸ்டல்களும் நவரத்தின கற்களுக்கு சமமானது அப்படிங்கிறதையும் தாண்டி நவகிரகத்திற்கு இல்லையா, அதோட ஃப்ரீக்வன்சி அதுவும் சமமாக இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொருவரும் 9 கிறிஸ்டல் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால, அந்த 9 கிறிஸ்டலுக்கு அல்லது 9 நவரத்தின கற்கள் இதை வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த 9ற்கும் சமமான 9ஐயும் தன்னுள் அடக்கிய சக்தியை கொண்ட வெண்மை நிற கிறிஸ்டலை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். அது வந்து பவர்ஃபுல் டூல் ஆஃப் ஈக்குவலண்ட் ஃபார் த நவகிரகத்தினுடைய கற்கள், அந்த ஸ்டோனுக்கு சமமான சக்தியை இந்த நம்ம கிறிஸ்டல் பெற்று இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஜெம் ஸ்டோன்ல அதோட எசன்ஸும், அப்பார்ட் ஃப்ரம் தட் மெட்டல் பேஸ்ட்னா தங்கம், வெள்ளி. இந்த தங்கம்ங்கிறது எதுக்குன்னா பெரும்பாலும் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஸ்டு பேஷண்ட்டுக்கு வந்து தங்கம் அது வந்து சேர்ப்பாங்க. தங்கம்னா டைரெக்டாக மெட்டலாக சேர்க்கறது இல்லை, அந்த ப்ராசஸ் தனி ப்ராசஸ், அது நீண்ட நெடிய ப்ராசஸ். அது குறைந்தபட்சம் செய்யறதுக்கே 3 மாதம் கிட்டத்தட்ட ஆகும். எப்படின்னா அது வந்து ரொம்ப மைக்ரோ லெவலில் எடுத்துட்டு அதில் வந்து மூலிகை பொடியில் வச்சுட்டு இப்போ 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது முழுமையாக
அது கொதிக்க வைக்கப்பட்டு அந்த 1/2 லிட்டர்ல இருந்து எடுத்து திரும்ப தனியாக பிரித்து 1/2 லிட்டர் 1 லிட்டராக மாற்றி அதை திரும்ப வச்சு இது தனியாக எடுத்துட்டு அந்த 1 லிட்டர் தனியாக எடுத்துட்டு இப்படி 10 ப்ராசஸ் போகும். அந்த 10 ப்ராசஸ் போகும்போது கடைசியாக போகின்ற எசன்ஸுங்க இல்லையா, அது முழுமையாக அந்த இடத்துல தங்குறதுக்குள்ள அதனுடைய மைக்ரோ பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, பொன்னாங்கண்ணி மூலிகை அப்படின்னு சொல்றோம். பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அந்த பொன்னாங்கண்ணி கீரை ஏன் பொன்னாங்கண்ணி கீரை பேருனா அதுல வந்து தங்கத் துகள்கள் மினி பார்ட்டிகிள்ஸ் பொன் பொன் அதுல இருக்கு. அந்த எசன்ஸ் அதாவது டைஜஷன் பேட்டர்ன்ல அது பார்ட்டிகிள்ஸா இருக்கும். அப்போ அதை நீங்க பொன்னாங்கண்ணி எடுத்தோடனே சாப்பிட்டு தங்க பஷ்மாயிடுமா பல மின்னிடுமா அப்படி இல்லை. அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் டைஜஷன் பேட்டர்ல இருக்கக்கூடிய அளவிற்கு அதுல கோல்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் பொன்னாங்கண்ணின். அதனாலதான் அதுக்கு பொன்னாங்கண்ணின் பேர் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உணவிலும் நமக்கு தேவையான தாது பொருட்களும் சாது சத்துக்களும் அதுல இருக்கும். இப்ப ஃபெர்ரம் இரும்பு சத்துனா இரும்பு அப்படியே இருக்காது. இரும்பு சத்து ஃபெர்ரம் அப்படிங்கிறது அது நம்முடைய உடல் செரிமானம் செய்யக்கூடிய அளவிற்கு ஏற்ற நுண் அணுக்களாக அதுல இருக்கும், பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது அதற்கு தேவையான எசன்ஸ் அதை எடுத்துக்கிட்டு உடலை குணப்படுத்தக்கூடிய விதமாக அது இருக்கும். அப்போது இந்த ஜெம் மெடிசன்ஸில் ஃபஸ்ட்டு மேக்சிமம் அதில் நவரத்ன கற்கள் நவகிரகத்தினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி உள்ள அந்த எசன்ஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி அதில் இந்த மெட்டல் ஃபார்மில் டைஜஷன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வர் இதில் முக்கியமானது எது தேவையோ அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஜெம் மெடிசன்ஸ் அப்படி கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப மைல்டாக சின்னதாக தான் இருக்கும். ஏற்கனவே அந்த ஹோமியோபதி பேட்டர்னில் இருக்கிற ரவுண்ட் பில்ஸாக இருக்கும். ஸோ ஆனால் அதுக்குள்ள பவர் இப்போ இந்த மூன்றுமே எப்படி எடுத்துக்கணும்னா, ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அதன் பிறகு ஏறத்தாழ 1 மணி நேரம் எந்த உணவும் சாலிட் ஃபுட் எடுத்துக்கூட. ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தண்ணி குடிச்சிக்கலாம், டீ காஃபி அந்த மாதிரி விருப்பப்பட்ட லிக்விட் பேஸ்டு ஃபுட்டு நீங்கள் லிக்விட் பேஸ்டில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். சாலிட் உணவு அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க இது முழுமையாக உடலில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 37 லட்சம் கோடி செல்கள் அல்லது உடலில் இருக்குள்ள அத்தனை செல்களுக்கு உள்ளேயும், நாட் ஓன்லி ஃபார் த செல்ஸ், இன் டெப்த் ஆஃப் த செல்ஸ், த நியூக்ளியஸ், அதுக்குள்ள இருக்க டிஎன்ஏ, பர்டிகுலர்லி நமக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து மருந்துமே டிஎன்ஏவில் வேலை செய்யக்கூடியது, மரபணுக்களில் வேலை செய்யக்கூடியது. So what is the unique or main difference between Dr. Ilango Ayush Hospital and from the other hospitals means we have given the medicines, everything work into the DNA. கொடுக்கப்படுகின்ற அனைத்து மெடிசனும் உடலில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் மரபணுக்களில் வேலை செய்கிறது. எல்லாமே மரபணுக்களில் தான் வேலை செய்யுது. as well as டாக்டர் கொடுக்குற ஹீலிங் அப்படிங்கிறது ஆன்மாவில். அப்போ ஆன்மாவிலும் மரபணுக்களிலும் முழுமையாக ஒரு குணப்படுத்தும் சிகிச்சை நடத்தப்படுகின்ற பொழுது முழுமையாக 100% நோய்களில் இருந்து விடுபட முடியும். நாட் ஓன்லி ஃபார் த டிசீஸ் as well as what we have the facing the problem, anything, even though in the financial or the relationship problem. So we can easily come out from the problems. அதில் ஈஸியாக நம்ம அதில் இருந்து வெளிவந்து வர முடியும். அப்போ இது 1 2 3 இந்த 3 மெடிசன் காமன் ஃபாலார். இது ஏழை மெடிசனாக கேட்டவங்களுக்கு இது. அதற்கு அடுத்தது மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் இது காமனாக ஒரு மெடிசன்ஸ் இருக்கும். இது மூலிகை பொடியில் இருக்குது. இந்த மூலிகை பொடியில் இருக்கக்கூடிய இந்த மெடிசன் வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, மார்னிங் அப்படின்னு சொல்றது காலையில் உணவுக்கு பிறகு ½ டீஸ்பூன் ½ டீஸ்பூன் வந்து வாட்டரில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு அதை எடுத்துக்கணும். தண்ணியில் கலந்துக்கிட்டு 1/2 டம்ளர்னா 1/2 டம்ளரில் கலந்துக்கிட்டு எடுத்துக்கணும். மத்தியானத்துக்குன்னா மத்தியானத்தில் அதே மாதிரி ½ டீஸ்பூன் வாட்டரில் கலந்துக்கிட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு நைட்டு அதே மாதிரி ½ டீஸ்பூன் வாட்டரில் கலந்து சாப்பிட்டதுக்கு பிறகு இதை எடுத்துக்கணும். இந்த மெடிசன்ஸ் இது காமன். இது வந்து இது காமன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. இதில் கொடுக்கப்படுற கேசிஎம், கேபிஎம், ஜெம் இது எல்லாமே யாருக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செய்யக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி பேஸில், அந்த கர்மா பேஸில் முழுமையாக அது அந்த வேலையை செய்யும். அப்போ இங்கே கொடுக்கும்போது நம்மகிட்ட இருந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஏன் லேட் ஆகுதுங்கிறதுக்கான அடிப்படை ரீசன், இப்போ தலைவலி அப்படின்னா ஒரு 30 பேருக்கு 50 பேருக்கு தலைவலி மெடிசன்னா
அனாசின் நோவாசின் உடம்பு வலி தலைவலி அப்படின்னு அப்படி சேம் பேட்டர்ன்ஸில் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அப்போ எப்படி கொடுக்குறனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கர்மா பேஸ்ல அந்த கர்மா ஃப்ரீக்குவன்சி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூலிகைகளோட மருந்துகளை நம்ம தயாரிக்கும் பொழுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்குவன்சியை நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அதனால தான் இங்கே நம்ம மருந்து கொடுக்கறதுல லேட் ஆகுது. லேட் ஆகுறதுக்கான அடிப்படையான காரணம் அதுதான் லேட் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் செய்யறதுனால டியூ டு த லேட். அண்டு ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டைரக்டா அனுப்ப முடியாததுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாக்க, அதாவது ஏற்கனவே ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மெடிசின்ஸ் வந்து ஈஸியாக அனுப்ப முடியும். இப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது டியூ டு த சேஃப்டி பர்பஸ். அப்போ கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கிற பிராண்டட் மெடிசின்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா இருக்குன்னா ஆச்சி மசாலா போட்டுருன்னா மசாலா பொடி, இட்லி பொடி அப்படின்னா இட்லி பொடினா அது பேக்கேஜ் இருக்குது. இந்த பேட்சில் இது எத்தனாவது நம்பர், இதில் வந்து இன்க்ரீடியன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அப்போ அது ஸ்டாண்டர்டாக ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி முறைப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி வாங்கி அந்த பேட்ச் உள்பட நம்பர் உள்பட கொடுக்கப்பட்டாக்க அதுக்கு வந்து அப்ரூவல் உடனே கிடைக்கும், உடனே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அனுப்ப முடியும். பட் நாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் அதை வந்து அவங்க சொல்கிற அந்த பேட்ச் அடிப்படையிலும் நம்பர் அடிப்படையிலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு தலைவலி அல்லது வயிற்று வலி இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்க்ரீடியன்ட் இருக்கு. அப்போ காமன் இன்க்ரீடியன்ட்டில் நம்ம கொடுக்க முடியாது. அவன் சொல்கிற காமனாக அவங்க போட்டு அந்த பேட்ச் வைஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அது மாதிரி கொடுக்க முடியாது. அப்போது அந்த நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது வந்து அவங்களுடைய அந்த நாம்ஸில் அப்ளிகபிள் ஆகாததுனால இது நம்ம அனுப்புறதுல சில சிக்கல் இருக்குது. அதுதான். மற்றபடி ஒரு சில மெடிசன்ஸ் அனுப்பலாம், கிறிஸ்டல் மற்ற விஷயங்களை அனுப்ப முடியும். அதனால் ஃபாரின்ல இருக்க அதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றியான விளக்கங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொரியர் ஆஃபீஸ்லேயும் சரி பார்சல் ஆஃபீஸ்லையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாம்ஸ் வந்த பிறகு இது இன்டர்நேஷ்னலில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அனுப்பலாம். கூடிய விரைவில் அதுக்கான முயற்சியும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த அனைத்து மூலிகைகளும் எப்படி செயல்படுகிறது, பர்டிகுலர் எல்லாமே டிஎன்ஏ செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா பணம் அடிப்படை தேவை. எல்லாருக்குமே பணம் வேணும். எல்லாருக்குமே தெரியும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே பணம் கண்டிப்பாக வேணும். பணம் இல்லாமல் யாராலையும் சர்வை பண்ண முடியாது. சன்னியாசிகளாக இருக்கின்றவர்களுக்கும் கூட பணம் தேவைப்படுது. ஆனால் அவங்க ஏர்ன் பண்ணதை மற்றவங்ககிட்ட தானமாக வாங்கிக்குவாங்க. சன்னியாசிகளுக்கும் பணம் வேணும். அவங்க போட்டுக்கிற உடைக்கும் அவங்க கையில் வச்சுருக்கிற பாத்திரங்களுக்கும். அப்போல்லாம் கப்பறைன்னு சொல்லுவாங்க, இப்போ பாத்திரம் வச்சுருக்காங்க. அது ஒரு வகையான திருவோடு, அது அந்த இயற்கையான திருவோடு. அதை வாங்கிறதுக்கும் பணம் வேணும். ஸோ சன்னியாசிகளுக்கும் சரி, மற்ற எனக்கு எந்த பற்றுமே இல்லை, எதுவுமே உலக வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே ஈடுபாடே கிடையாது அப்படிங்கிறதும் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் எல்லாருக்குமே பணம் தேவை. கண்டிப்பாக பணம் வேணும். அப்போ கடவுள் எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கறதுக்கு, பணத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான வழிகளை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஏன்னா தெரியும், அவருக்கே தெரியாதா என்ன? காசே தான் கடவுளோட, கடவுளுக்கும் அது தெரியுமாடா. பாட்டு இருக்கு இல்லையா, சினிமா பாட்டு, காசே தான் கடவுளோடா, கடவுளுக்கும் அது தெரியுமாடா. தெரியும் அவருக்கு. அப்போ அவர் பணத்தை கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்குண்டான வழிகளை பண்ணுறாரு, செய்கிறாரு. பட் நாம ப்ராப்பராக அவர்கிட்ட எப்படி பணம் வாங்குறதுன்னு தெரியல. நம்ம ஓட்டை பாத்திரத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஓட்டை பார்த்து பிடிச்சிட்டு கடவுள் கொடுக்கலன்னு இருக்கோம், கடவுளை குறைச்சிட்டு இருக்கோம்.
விதியை குறை சொல்கிறோம். அந்த விதியை கிரியேட் பண்ணிக்கிறது நம்ம தான். விதியை நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த விதியினால நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ ஏழ்மைக்கும் வறுமைக்கும் காரணம், கடன்களுக்கும் காரணம் நம்முடைய அறியாமை தான், நம்முடைய விதி தான். அந்த விதி ஏன் கிரியேட் ஆகுது? நெகட்டிவ் கர்மாவில் கிரியேட் ஆகுது. நெகட்டிவ் கர்மா ஏன் கிரியேட் ஆகுது? நம்முடைய அறியாமைகளாக வருது. நீங்கள் எங்கே சுற்றி எங்கே போனாலும் கடைசியில் அறியாமையில் தான் வந்து நிற்கும். அறியாமையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அந்த அறியாமை இருக்கிறனால தான் ஆசைப்படுறான். எதுக்கு ஆசைப்படணும்னு தெரியல, எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியல, எவ்வளோ ஆசைப்படணும்னு தெரியல, எவ்வளோ ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியல. அந்த ப்ரொபோர்ஷனல் தெரியல. புத்தர் ஒரு லிமிட் நிற்கிறார், அடுத்த ஸ்டெப்போடு நிற்கிற, செகண்ட் ஸ்டெப்போடு நிற்கிறார். ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையே துன்பத்துக்கு காரணம். புத்தர் அதோட நின்ட்டார். அந்த ஆசையே ஏன் துன்பத்துக்கு காரணமாக அமைகிறது வந்து அறியாமை. அந்த ஆசையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு ஆசைப்படணும், எந்த அளவுக்கு ஆசைப்படக்கூடாது, எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படணும், எதில் லிமிட்டு, அந்த லிமிட் தெரியல. அதனால தான் மனித சமுதாயம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் கஷ்டப்பட்டது. ஸ்டில் இப்போ கூட கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அந்த பணம் தேவை. அந்த பணத்தை வந்து நியாயமான முறையில், தர்மமான முறையில் எப்படி சம்பாதிக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இறைவன் வந்து நிறைய வழிகளை உருவாக்குறாரு. அது இந்து மதத்தில் ஒரு பண்டிகைகளாகவும் கொண்டு வராங்க. தீபாவளி அப்படின்னா அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜைன்னு செய்வாங்க. லட்சுமி குபேர பூஜைன்னு செய்வாங்க கம்பல்சரியாக. பட் இன்னைக்கு தப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது வேற சமாச்சாரம். தீபாவளியை எப்படி கொண்டாடணும் யாருக்கும் தெரியலை. எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு எல்லா ஆன்மீகவாதிகளும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. தீபம் ஒளி ஏறட்டும், தீபம் எரியட்டும், எல்லாம் வாழ்க்கை பிரகாசம் ஆகட்டும், எல்லாம் ஓகே. நீங்கள் தினத்தனி பேப்பரில் பாருங்கள், ஒரு 10 ஆன்மீகவாதிகள் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. டிவியில் பாருங்கள், 10 ஆன்மீகவாதிகள் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் சரியான வாழ்த்து யாருக்குமே கொடுக்கல. அந்த சரியான வாழ்த்து எப்படின்றது நம்ம கர்மா எனர்ஜிலிருந்து சொல்லி கொடுக்கணும். இதை அப்ளை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு. மற்றவங்க சொல்கிறதுக்கும் கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க சொல்கிறதுக்கும் கர்மா எனர்ஜிங்க சொல்கிறதுக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டோன்னு புரிஞ்சுக்குவீங்க. எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கிறோம். அது எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் சித்தர் பெருமக்களும் இறைவனும் இங்கே என் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், என் மூலமாக சொல்ல வைக்கப்படுகிறேன். நான் தான் சொல்கிறேன். பட் நான் டாக்டர் இளங்கோ இஸ் நாட் டெல்லிங் எனி திங். அவங்க சொல்கிறாங்க, அது என் வாய் வழியாக வருது. எப்படி குரான் வந்து முகமது நபி வாய் வழியாக வருதோ, முகமது நபி வந்து ஒரு இறை தூதர், அவர் வழியாக வருது. அவர் சொன்னது வந்து அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறாரு, ஏக இறைவன் சொல்கிறாரு. அவருக்கு உம்மி நபி தெரியும் இல்லையா, படிக்கவே தெரியாது, எழுத தெரியாது, கை நாட்டு. நம்ம சொன்னோம், நம்ம லாங்குவேஜ் சொன்னால் கை நாட்டு அவர். பட் அவர்கிட்ட குரான் அவர் மூலமாக இறக்கப்படுகிறது. அல்லாஹ் வந்து இறக்குறார். அதே மாதிரி இறைவனும் சித்தபெருமும் என் மூலமாக இறக்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஐ எம் சேனல், ஐ எம் டூல், அவ்வளோதான். இந்த லட்சுமி குபேர பூஜை எப்படி கொண்டாடணும், தீபாவளி அன்னைக்கு எப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா அந்த மக்களுக்கு அடிப்படை தேவையான பொருளாதார வசதி இருக்கும். கடன்களே இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸுக்கு ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது. அந்த எய்மை நாம் அச்சீவ் பண்ணணும். ஸோ தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்னைக்கு பெரும்பாலும் வந்து காலையில் விடிகாலம் எழுவாங்க. விடிகாலம் எழுந்து குளிப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி நம்ம பின்னாடி அந்த மற்ற வகுப்புகளில் சொல்லுவோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம். ஃபாரின் பீப்புள் தப்பாக சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு இவங்க கெட்டு போயிட்டாங்க. எண்ணெய் பார்த்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் பார்த்து எடுக்கணும், ஆயில் பார்த்து எடுக்கணும். அது நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பேசுவோம். பட் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சூரியன் உதயம் ஆன பிறகு தான் ஆயில் பாத் எடுக்கணும். ஜென்ரலாகவே இன் அதர் டேஸ் சூரிய உதயம் ஆன பிறகு தான் வந்து ஆயில் பாத் எடுக்கணும். பட் ஒரே ஒரு நாள் எக்ஸப்ஷன், தீபாவளி அன்னைக்கு மட்டும் சூரியத்துக்கு முன்னாடி தான் ஆயில் பாத் எடுக்கணும். சூரியத்துக்கு முன்னாடி தான் ஆயில் பாத் எடுக்கணும், பின்னாடி எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் 95% ஆஃப் த பீப்புள் வந்து சூரிய உதயம் ஆன பிறகு தான் எடுப்பாங்க இன்னைக்கு. அதுவும் சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு பிறகு தான் எடுக்கிறாங்க. கங்கா ஸ்நானம் ஆச்சா, ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி, கங்கா ஸ்நானம் ஆச்சா? கங்கை ஆவாகனம் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியில் கங்கை வந்த மாதிரி நினச்சி குடிப்பாங்க. அப்போ அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். விடிகால 6 மணிக்கு முன்னாடி குளிச்சிடணும். மேக்சிமல் டேட்னா 6, மேக்சிமம் டேட்னா சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். 4, 4:30, 5 அந்த டைம் தான் குளிக்கணும், பெர்ஃபெக்டாக குளிக்கணும். அப்போ 6 மணிக்கு மேலே டேட்டாக குளிக்க அதனுடைய பலன் கிடைக்காது. சிட்டி பீப்புள் இன்றைக்கும் 90% ஆஃப் த பீப்புள் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க காலைல பொறுமையாக நிதானமாக 9-10 மணிக்கு தான் குளிக்கிறாங்க. தப்பு. தயவு செஞ்சு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மாற்றுங்க. தப்பான நடைமுறை என்னன்னு சொல்கிறோம், அதை நம்ம சரியாக மாற்றுங்க. தயவு செஞ்சு நைட்டில் சீக்கிரம் படுங்க.
இதோ பாருங்கள், இப்போ கூட 55 பேர் தான் 56 பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னமும் காலையில் எழுங்கன்னா யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதாக தான் சொல்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதாக சொல்கிறோம். நைட்டில் சீக்கிரம் படுங்க, தயவு செஞ்சு காலையில் எழுங்க. எதுக்காக? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. பணம் வேணும் பணம் வேணும் திருப்பதிக்கு போகிறீங்க. திருப்பதி போகாதான் யாரும் இங்க இருக்க மாட்டீங்க. அதர் ரிலிஜன் பீப்புள் கூட போகிறாங்க. அங்கே போனால் யாருக்கு என்ன தெரிய போகுது? அது ஒன்லி இந்துஸ்க்கு மட்டும்தான், மற்றவங்க போகக்கூடாது. அது ஒரு ரூல் இருக்குது. பட் இருந்தாலும் மற்றவங்களும் போகிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அது பப்ளிக்காக நான் இந்த ரிலிஜன் சொன்னால் அலோவ் பண்ண மாட்டாங்க. பப்ளிக்காக நான் இந்த ரிலிஜன் சேர்ந்த ரிலிஜன் உள்ள தேவஸ்தானம் அலோவ் பண்ணாது. பட் சொல்லாமல் போகிறாங்க. யாருக்கு என்ன தெரிய போகுது? யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாது, போகிறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க சில காரணங்களுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன் சில கோயிலில் வந்து நான் இந்துஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது வந்து ஓரம் கட்டுறதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ மட்டம் தட்டுறதுக்கோ கிடையாது. ஓரம் கட்டுறதுக்கோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ மட்டம் தட்டுறதுக்கோ அல்ல இழிவாக பேசுறதுக்கோ கிடையாது. சில காரணங்களாக சில நல்ல விஷயங்களுக்காக அது சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ண நல்லது. ஃபாலோ பண்ணனா அப்படி ஒன்றும் பெரிய ஒன்றும் கடுதல் ஒன்றும் கிடையாது, தப்பு இல்லை. ஐயப்பமலை கூட சில பேர் மாதிரி போகிறாங்க. திருப்பதி கோயிலுக்கு சகஜமாக போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. அது குற்றம்னு சொல்ல முடியாது. ஓகே, நாட் பேட், அப்படி ஒரு எடுத்துக்கலாம். அது குற்றம், போயிட்டாங்க இவங்கெல்லாம் அதர் ரிலிஜன் பீப்புள் திருப்பதி போயிட்டாங்க அப்படின்லாம் ரொம்ப குற்றம் உண்டாக சொல்ல முடியாது. ஓகே, நாட் பேட், பரவாயில்ல. ஏதோ ஒரு இறைவன் யாரோ கும்பிடணும், மற்ற மதமாக இருந்தால் கூட ஒரு இறைவன் மாற்றி போகிறாரு, அந்த வகையில் ஓகே, ரைட், ஓகே. அப்போ நல்லா பாருங்க, திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் கும்பிடுறீங்க, எல்லாரும் பணம் ஒன்று போகிறீங்க, ஏதோ பர்பஸ்க்காக போகிறீங்க. எத்தனை மணிக்கு அவர் எழுப்பி சுப்பிரபாதம் பாடுறாங்க? எத்தனை மணிக்கு அவரை எழுப்பி சுப்பிரபாதம் பாடுறாங்க? நீங்கள் காலையில் ஏற்ற மாதிரி 8 மணிக்கா, 10 மணிக்கா, 9 மணிக்கா, சாட்டர்டே சண்டே என்ன 12 மணிக்கா? அப்படியே சுப்பிரபாதம் போடுறாங்க. கடவுளை காப்பி அடிங்கள், கடவுளை காப்பி அடிங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதில் இதுவும் ஒரு காரணம். கடவுளை காப்பி அடியுங்கள் அடிக்கடி சொல்லுவோம். எப்படி அடிக்கிற சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க, ரைட், சொல்லுவோம். அது அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுவோம். அதை பற்றி பேசணும், தனியாக கேட்கலாம், பேசலாம். இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அப்பப்போ நான் கர்லேட் பண்ணி சொல்கிறேன். கடவுளை காப்பி அடியுங்கள். திருப்பதி கோயிலில் சுப்பிரபாதம் போட்டு அவரை எழுப்புவாங்க. எத்தனை மணிக்கு எழுப்புறாங்க உங்களுக்கு தெரியுமா? விடிகாலம் 4:30க்கெல்லாம் போட்டுருவாங்க. கடவுளை காப்பீடுங்கள். அப்போ அவரை துயில் எழுப்புறாங்க, துயில் எழுப்புறாங்க. இப்படி ஒரு அது அது வேற சப்ஜெக்ட், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். பட் துயில் எழுப்புறாங்க அவர். அப்போ துயில் எடுக்கும்போது சுப்பிரபாதம் தமிழ்லையும் இருக்குது, சுப்பிரபாதம் வந்து சான்ஸ்கிரிட்லையும் இருக்குது. தமிழ்லையும் நிறைய போடுறாங்க, இப்போ போட்டு கேட்குறாங்க. இத்தனை மணிக்கு எழுப்புறாங்க, நல்லா பாருங்க. காலையில் தான் எழுப்புவாங்க, விடிகாலம் தான் எழுப்புவாங்க. அப்போ கடவுளையே விடிகாலம் எழுப்புறாங்க. சுப்பிரபாதம் போட்டு அந்த சுப்பிரபாத ஆர்ஜிதம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. காலைல 7 மணிக்கு பண்ணுவாங்க. அப்போ அவரை காப்பி அடிக்கிற நம்ம விடிகாலம் எழுனமா, இல்லை சூரியன் உதயம் ஆன பிறகு பொறுமையாக எழுனமா? தப்பு எங்கே பண்ணுறோம்? நாம தான் தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம். சார் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க, நல்லா இருப்பீங்க. காலைல எழுந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நைட்டில் சீக்கிரம் படுத்து தான் காலைல எழ முடியும். நைட்டில் சீக்கிரம் படுக்க காலைல எழவே முடியும், இம்பாசிபிள், நெவர் நெவர் நெவர், ஒருபோதும் முடியாது. நைட்டில் படுத்தா தான் முடியும். அவங்கவுங்க கண்ட்ரியில் என்ன டைமிங் இருக்கோ, என்ன டைம் ஜோன் இருக்கோ, அவங்க டைமில் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் படுங்க. சாரி, 7 மணி சீக்கிரம் எழுங்க, நைட்டில் சீக்கிரம் படுங்க. ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுணும்னா நைட்டில் சீக்கிரம் படுங்க. உங்கள் டைம் ஜோன், உங்கள் நாட்டில் என்ன டைமோ அந்த டைமுக்கு படுங்க சீக்கிரம். ஏழுமலையான அப்படி தான் எழுப்புறாங்க. எல்லா கோயில்களும் பாருங்க, எந்த கோயிலாக பார்த்தாலும், எந்த கோயிலாவது 6-7 மணிக்கு திறக்கிறாங்களா சொல்லுங்க? 6-7 மணிக்கு திறக்கிறாங்களா? இல்லை. அது வந்து ஃபாரினில் மைனஸ் டிகிரியில் இருக்கிற கோயிலில் அது வேறு சிஸ்டம். நம்ம அதை இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபாரினில் மைனஸ் டிகிரியில் இருக்காங்க. அந்த மைனஸ் டிகிரியில் இருக்கிறவங்க அந்த நாட்டுக்கு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த சூழ்நிலையில் அந்த கோயிலை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வேறு வழி இல்லை. அந்த கோயிலில் வந்து அந்த அர்ச்சகர் வந்து உள்ள ஷூ போட்டு தான் போவார். அந்த நாட்டினுடைய சூழ்நிலை அப்படி. ஷூ போடலன்னா அவரே வரைச்சி இறந்துருவார். உள்ளே போகிறவங்களும் ஷூ போட்டு தான் போவாங்க, இல்லைனா இவங்களும் வரைச்சி இறந்துடும் குளிரில். போகும்போது அப்பர் பாடி ஓப்பனாக வச்சுக்கோங்க. அது ஸ்டில் இன்றைக்கும் வந்து கேரளாவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல சிஸ்டம் தான், அது தப்பு கிடையாது, நல்ல சிஸ்டம் தான். ஆண்கள் வந்து மேலே வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு தான் போவாங்க. அப்பர் பாடியில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அது சில காரணங்களுக்காக. எந்த கோயிலில் போனாலும் மற்ற மற்ற கோயிலில் போகிற சில பக்தர்கள் வந்து டைமில் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் கூட நடக்கும். அதெல்லாம் இல்லை, நாங்கள் அந்த கோயில் இந்த கோயிலெலாம் போகிறோம், ட்ரெஸ் போட்டு தான் போகிறோம், நீங்கள் எங்களை மட்டும் ட்ரெஸ் கழட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேரளாவில் அடிக்கடி நடக்குது. இந்த கான்ட்ரவர்சி அடிக்கடி வரும்.
அப்புறம் இல்லைங்க ட்ரெஸ் கட்டிட்டு தாங்க வரணும்னு சொல்லுவாங்க. ஆண்கள் மட்டும் ட்ரெஸ் கட்டிட்டு தான் போவோம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி காரணங்களோட தான் அந்த கோயில்கள்லாம் இருக்கு. பட் அங்கே வந்து ஐயர் வந்து ஷூ செப்பல் போட்டு போறாரு, அதனால இங்க போட முடியுமா? முடியாது. அங்கே வந்து பனி நிறைய இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த நம்ம விடிகால டைம்ல பிரம்ம டைம்ல அங்கே பண்ண முடியாது. அங்கே என்ன டைம் கிளைமேட் ஓரளவுக்கு இருக்கோ அந்த டைம் தான் அவங்க கோயில் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ அதுக்காக நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியுமா? இல்லை. இப்போ இங்கே நாம் என்ன சூழ்நிலை இருக்கிறோமோ, இப்போ இங்கே என்ன கண்டிஷன் இருக்குமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம இந்தியன் டைம் எடுத்துக்கோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எடுத்துக்கோம். ஐஎஸ்டியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா கோயில்களும் பிரம்மமுகூர்த்தி திறக்கப்படுகின்றன. அப்போ கோயிலுக்கு விழுந்து விழுந்து போகிறீங்க, விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க, அதெல்லாம் பரிகாரம் பண்ணுறீங்க, தெய்வம் ஏற்றுறீங்க, அன்னதானம் கொடுக்குறீங்க, எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஆனால் கோயில்களில் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் காலையில் எழுதுறாங்க. எல்லா கோயிலுக்கும் விடிகாலத்தை தான் வந்து கோயில், எல்லா கோயில்களுமே நீங்கள் எந்த கோயில் எடுத்துக்கோங்க, எந்த கடவுளை எடுத்துக்கோங்க, எல்லா கோயிலுக்குமே விடிகாலத்தில் தான் திறப்பாங்க. 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு 10 மணிக்கு திறக்கிறதில்ல. இன்க்ளூடிங் எல்லா கண்ட்ரி, நம்ம இந்தியாவில் கூட எக்ஸ்க்ளூடிங் ஃபாரின் கண்ட்ரிஸ். அந்த கிளைமேட் வேறு, அதை நீங்கள் இங்கே சப்ஜெக்ட்டு கொண்டு வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கொண்டு அது வேறு. அப்போ எல்லா கோயில்களுமே வந்து பிரம்மகுத்தி திறக்கப்படுகின்றன. ஏழுமலையான் கோயிலும் சுப்பிரபாதம் பாடி எழுப்புறாங்க, பகவானை எழுப்புற மாதிரி ஒரு ஐதீகம். எல்லாமே பிரம்ம முகூர்த்தம். நான் கடவுளை காப்பீடுன்னு அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட காப்பி அடிக்க தேவையில்லாத விஷயம் நீங்கள் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறீங்க. வேற சில விஷயங்கள் அது பின்னாடி பேசுவோம். அப்போ கடவுளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இது நல்லதுக்கு தான். எல்லா கடவுள்களும் விடிகாலத்தில் பிரம்மகுத்தி ஆக்டிவ் ஆகிடுறாங்க. அப்போ அதே மாதிரி நீங்களும் ஆக்டிவ் ஆகணும். நான் 10 மணிக்கு தான் எழுதுவேன், 8 மணிக்கு தான் எழுதுவேன், சாட்டர்டே சண்டே 4 வருஷம் தூங்குவேன், மத்தியானம் 2 மணிக்கு தான் எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டு இருந்தா, அதுவும் பெண் குழந்தைகளை இன்னும் ரொம்ப மோசம் வளர்த்துறாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் தப்பாக வளர்த்துறாங்க. பெண் குழந்தைகளை வளர்த்துற விதம் பொதுவாகவே வளர்த்துற விதமே தப்பு. அதுலேயும் பெண் குழந்தைகள் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பாக வளர்த்துறாங்க. நான் செல்லம் கொடுக்குறேன், என் பொண்ணு, என் பையன், பொண்ணு இல்லையா, என் பொண்ணு, நான் போகிற வீட்டில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிற வீட்டில் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் வளர்த்துறாங்க. இங்கே சொல்கிறது என்ன, போகிற வீட்டில் என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிற வீட்டில் எப்படி போனால் அது பொண்ணு கஷ்டப்படுமோ அப்படியெல்லாம் வளர்த்துறாங்க. அப்புறம் நாளைக்கு கடைசியில் போய் 4ஆவது மாதத்தில் டைவர்ஸு, 5ஆவது மாதத்தில் இன்னொரு கல்யாணம், 6ஆவது மாதத்தில் அதுவும் டைவர்ஸு, இன்னொரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு கல்யாணம், இப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. ஏன் கல்யாணம் பண்ணுறோம், எது கல்யாணம் பண்ணணும் தெரியல. ஃபாரின்காரங்கிட்ட கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அவங்ககிட்ட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். எது தேவையில்லை அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள்கிட்ட நம்ம நிறைய கண்டுபிடிச்சி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. முன்னோர்கள் செஞ்ச விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதெல்லாம் நல்லதெல்லாம் விட்டுறோம், கெட்டதை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இந்த விஷயத்தில் ஃபாரினர்ஸும் சரி, முன்னோர்களும் சரி, ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய நல்ல விஷயம் நிறைய இருக்குது. அதை விட்டு கெட்டதை கற்றுக்குறோம், கரெக்டாக பண்ணுறோம். முன்னோர்கள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதையும் விட்டுறோம். தப்பான விஷயத்தை மட்டும் எடுத்து கரெக்டாக பண்ணணும், தப்பை மட்டும் கரெக்டாக பண்ணணும், தப்பே இல்லாமல் பண்ணுறோம். ஸோ காலையில் விடிகாலம் எழணும். அந்த விடிகாலம் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அன்னைக்கு ஸ்பெஷலாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஐதீகத்துக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலைமை உயரும். உங்களுடைய பொருளாதார நிலைமை உயரும். உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்தால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு அம்சம் வேணும். பொருளாதாரம் இருந்துட்டா போதாது, அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்குள்ள அமைப்புகள் உங்களுக்கு அது உருவாகும். இந்த பொருளாதாரம் உயருது, அதை அனுபவிப்பான அமைப்புகள் வருது அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கான உறவுகள் உங்களுக்கு நல்லா அமையணும். அந்த உறவுகள் அமையும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனால் தயவு செய்து இதுக்கு மேலே எந்த வேலை எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் கொண்டாட தீபாவளி போகட்டும், இதுக்கு மேலே கொண்டாடுகின்ற தீபாவளி முறையாக இருக்கட்டும். தீபாவளி நைட்டில் சீக்கிரம் படுங்க, காலையில் சீக்கிரம் எழுந்து காலைல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் தேய்க்கணும். நல்லெண்ணெய் அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி முறையாக உங்கள் ஃபேமிலியில் அந்த பழக்கம் இருந்தால் பாருங்க. அப்படின்னா நம்ம சொல்லுவோம், தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம். நீங்கள் வேணும்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம். அதை நிறைய ட்ராவாகவும் அப்ளை பண்ணலாம். சில கேஸில் வந்து எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம், காய்ச்சாமல் யூஸ் பண்ணலாம். அது அவங்க உடம்புடைய பக்குவத்தை பொறுத்தது. பட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை உயரும், உங்கள் உறவுகள் நல்லா அமையும்,
நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. எதுவுமே ஒரு மூட நம்பிக்கையாக சாங்கிய சடங்காகலாம் சொல்லலை. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிஃபிக் ஃபேக்டை யாருமே சொல்லலை. இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஸோ அன்றைக்கி லட்சுமி குபேர பூஜைன்னு செய்வாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து லட்சுமி குபேர பூஜை செய்வாங்க. சில கம்யூனிட்டியில் வந்து கௌரி விரத நோன்புன்னு எடுப்பாங்க. கௌரி விரத நோன்புன்னு எடுப்பாங்க. இந்த கௌரி விரத நோன்புன்னு போது வீட்டில் அதிரசம்லாம் செய்வாங்க. அப்போ டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வாங்க. பேசக்கூட மாட்டாங்க. அது செய்யும் பொழுது எல்லாரும் வாயில் துணி கட்டிக்குவாங்க. ஏன்னா எச்சில் ஏதாவது பேசும்போது கூட எச்சில் பட்டுடும் அப்படின்றதுக்காக ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் கூட செய்வாங்க. பாட்டி அம்மாலாம் செய்வாங்க. அந்த கேதார கௌரி விரத நோன்புன்னு சொல்லி தீபாவளி அன்னைக்கு யாரும் ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரூம்குள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. புது அடுப்பு வாங்கிக்குவாங்க, புது பாத்திரங்களை வாங்கிக்குவாங்க. அதிரசம் தான் செய்வாங்க. அதிரசம் செஞ்சு அன்னைக்கு ரொம்ப இது எங்களை தான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மற்ற பண்டிகை நாளாவது ஏதோ குழந்தைங்க எதோ கேட்குதுங்க. சகோதரர் ரமணிச்சந்திரன் சொன்னார் பார்த்தீங்களா, விரதம் இருக்கும்போது தான் பசியெல்லாம் எடுக்குது, அது ஞாபகம்லாம் வருதுன்னு ஒரு கோட் போட்டிருந்தார். விரதம் இருக்கும்பொழுது அந்த ஞாபகம் வாசனை எல்லாம் வருது, எங்களால் எப்படி விரதத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு தடவை போட்டிருந்தார். உண்மைதான் அது. அந்த டைமில் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது எங்களுக்கும் அதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்போம். பாட்டி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நாட்டு அளவோடு. அப்படின்னா கூட மற்ற பண்டிகைகளை கூட கொடுப்பாங்க. சரிப்பா சின்ன குழந்தைங்க தானே கொடுத்துருக்கு, சாமி கோச்சிக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. பட்டு தீபாவளி அன்னைக்கு அதிரசம் செய்யும்போது கொடுக்கவே மாட்டாங்க. குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வாய்க்கு துணி கட்டிக்குவாங்க. எந்த கேட்டால் கூட எல்லாமே ஊம சைகள் தான் பண்ணிக்குவாங்க. அம்மாவோ பாட்டியோ சித்தியோ எல்லாம் இருந்தாங்கன்னா கூட ஊம சைகை தான் பண்ணிக்குவாங்க, கூட வாய் விட்டு பேச மாட்டாங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு அப்போ தெரியல, பட் அப்பப்போ புரியுது அது எந்த அளவுக்கு பொறுப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லி இருப்பாங்க. அது ஒரு செக்மெண்ட். அது லட்சுமி குபேர பூஜைன்னு செய்வாங்க, அது ஒரு செக்மெண்ட்டு. அந்த லட்சுமி குபேர பூஜை என்ன செய்வாங்கன்னா, இந்த செல்வ வளம் எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க. பட் பெரும்பாலும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தீபாவளி அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. தப்பான பழக்கம் அது. காலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே ஆயில் பாத் எடுக்கிற கல்ச்சர் போயிடுச்சு. ஆயில் பாத் எடுக்கணும், ஆண்களும் எடுக்கணும், பெண்களும் எடுக்கணும். ஆண்கள் வந்து சனிக்கிழமை, புதன்கிழமை இந்த 2 நாளில் எடுக்கணும். ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ஆண்கள் எடுக்கணும். பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுக்கணும். இந்த 2 நாள் பெண்கள் எடுக்கணும், இந்த 2 நாள் ஆண்கள் எடுக்கணும். ஆயில் பாத் அந்த நாளில் தான் எடுக்கணும், மற்ற நாளில் எடுக்கிறது இல்லை. அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்போ வேணாலும் எடுத்துக்கிறது கிடையாது. ஆயில் பாத் இந்த நாட்களில் தான் எடுக்கணும். அந்த நாட்களில் எடுத்தால் நாம் இப்போ சொல்கிறோமே இந்த 3 விஷயங்களும் எல்லாமே கிடைக்கும். அதில் அவ்வளோ விஷயங்கள் இன்பில்ட்டாக உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு செஞ்சாங்க அப்படின்னா நிறைய பணம் அப்படின்னு சொன்னால் பணம் மட்டுமே கிடையாது, பணத்தை சார்ந்த மற்ற விஷயங்களும். இப்போ நம்ம ஜென்ரலாக பணம்னு சொல்கிறோம், பட் அதில் நேச்சராக வந்து பணம். அப்போ பணம் இருந்தால் உறவுகள் இருக்கும், பணம் இருந்தால் ஆரோக்கியமும் கொண்டு வரலாம். ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் பணம் தேவை, அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸோ பணம் அது முதல்ல. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமாக பணம் இருந்தால் தாராளமாக கிடைக்கும். பணம் இருந்தால் தாராளமாக உறவுகளும் இருக்கும். இது பெரும்பாலும் 100% கிடையாது, 100% பெரும்பாலும் பணம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். அந்த பணத்தை எப்படி முறையாக பயன்படுத்தி தெரியாதனால ஆரோக்கியம் போயிடுது. பணத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்ற காரணத்தினால் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் போயிடுது. இப்போ பணக்காரங்க நோயால் பாதிக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் போகிறாங்க, ஆர்கன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் போகிறாங்க. ஏன் தெரியல, பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால கஷ்டப்படுறாங்க. பில்கேட்ஸ் டைவர்ஸ் பண்ணுறாரு, உறவுகள் தான் ஏதோ பிரச்சனை டைவர்ஸ் பண்ணுறாரு. பெரிய பணக்காரர் தான், பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏன் வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு? அப்போ டாக்டர் நீங்கள் சொல்றீங்களே பணம் இருந்தால் அவங்க ஏன் சார் டைவர்ஸ் பண்ணான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, பணத்தை முறையாக ஹேண்டில் பண்ணால் உறவுகள் சரியாக இருக்கும். அதை உறவை மெயின்டைன் பண்ண முடியல, டைவர்ஸ் பண்ணுறாரு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக கருதப்பட்ட பில்கேட்ஸு அப்போ அவர் பண்ணும்போது உலக பெரிய பணக்கார. இப்போ யாரும் மாறி வந்தாங்க, யாராவது மஸ்குன்றாங்க, அப்புறம் ஒன்று யாராவது வருவாங்க, மாறி அது வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4-5 பேர் மாறி நான் நீ அப்படி மாறி வந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த உலக பெரிய பணக்காரர்கள் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதனால எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறாரு, அதனால அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணுறாரு. ஸோ பணம் தேவை, அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு தெரியாதனால தான் இந்த ஆரோக்கியமும் கெடுது. பணக்காரர்கள் நோய்வாய்ப்படுவதற்கு காரணம் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான். திரும்பவும் சொல்ல மைண்டை பதிச்சுக்கோம். அதை எப்படி வச்சு ஆரோக்கியம் பண்ணணும்னு தெரியல, அதை நம்ம டீகோட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். பணத்தை வச்சு எப்படி உறவை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு தெரியல. பணம் இருக்கு, ஆனால் அந்த பணத்தை எப்படி இந்த உறவை மெயின்டைன் பண்ணுறதா வச்சுக்கணும்னு தெரியல. அங்கே டீகோட் பண்ண தெரியல, டைவர்ஸ் பண்ணுறாரு.
ஸோ இது பணம் இருக்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு அமையும். இந்த பணத்தை நேர்மையான முறையில், தர்மமான முறையில், பல தலைமுறைகளுக்கும் பாசிட்டிவான குட்கர்மா கொண்டு வருகின்ற முறையில் செய்வதற்காக தான் லட்சுமி குபேர பூஜைன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எப்பயுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுலேயும் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் 98% ஆஃப் த பீப்புள், அதுவும் இன்னும் சிட்டி சைடில் நிறைய பேர் அன்னைக்கெல்லாம் நல்லா பொறுமையாக எழுவாங்க, ஒரு 9-10 மணிக்கு எழுவாங்க. அப்புறம் அதுக்கு மேலே குளிப்பாங்க, குளித்த பிறகு நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஓகே ரைட். நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த சினிமா நடிகை கிட்ட பேட்டி, அந்த சினிமா நடிகிட்ட பேட்டி, அந்த பேட்டியெல்லாம் உட்காந்து டைம் ஓடும். அப்புறம் வெட்டியான வீணா போன சினிமா, அன்னைக்கு ஸ்பெஷல் சினிமா எதாவது போடுவோம், அதை பார்ப்பேன். இப்படி தான் ஓட்டுவாங்க. எப்படி? காலையில் லேட்டாக எழுறது, குளிக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்றது, ஓகே, நான்வெஜ் சாப்பிட்றது. அப்போ நான்வெஜ் சாப்பிட்டு இதை சினிமாக்காரங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேட்டி எடுத்து அன்றைக்கி டே ஃபுல்லாக பாசிட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சினிமாக்காரங்களை பற்றி. அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு இப்படி தூங்க வேண்டியதான், இதை என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளி கொண்டாடுவது இப்படி. எப்படி தீபாவளி கொண்டாடுவதுன்னு தெரியல யாரும். எப்படி தீபாவளி கொண்டாடுவது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை இது வரைக்கும், யாரும் ப்ராப்பராக சொல்லலை. நரகாசுரனை அழிச்சிட்டாங்க, வதம் பண்ணிட்டாங்க, ஹாப்பி கொண்டாடுங்க. நரகாசுரனை அழிச்சிட்டாங்க, ஹாப்பி கொண்டாடுங்க. எதுக்காக நரகாசுரனை அழிச்சாங்க? எதுக்கு போயிட்டு இவர் அழிக்கணும்? ஏன் அழிச்சாரு? எதுக்காக அழிச்சாரு? அதனால என்ன நன்மை? அடிக்கலைன்னா என்ன? அதை ஏன் நம்ம தீபாவளியும் கொண்டாடுறோம்? தெரியாது. தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறோம். எதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம்? தெரியல. இன்னைக்கும் சில ஊரில், வில்லேஜஸில், தமிழ்நாட்டு சில வில்லேஜஸில் தீபாவளி கொண்டாடுறாங்க, ஆனால் பட்டாசு வெடிக்கிறது கிடையாது. பட்டாசு வெடிக்காத தீபாவளி கொண்டாடுறாங்க. ஏன்னா பட்டாசு வெடித்தா அங்கே வருகின்ற அந்த பறவைகள்லாம் வந்து ரொம்ப பாதிக்குது, சஃபர் ஆகுது அப்படின்னு காரணத்துக்காக அந்த எத்திக்கலாக அவங்க வந்து கொண்டாடுறது. பேப்பர்லாம் போடுவாங்க அடிக்கடி. ஒரு 2-3 கிராமங்கள் இருக்குது தமிழ்நாடு. முடிஞ்ச வரைக்கும் தீபாவளியை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறது எப்படின்னா, பட்டாசு வெடித்து இல்லை. பட்டாசு அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருந்தது வேற, இப்போ இருக்கிற பட்டாசு வேற. இப்போ எப்படி கற்பூரம் வந்து அந்த காலத்தில் இயற்கையான கற்பூரம் எரிச்சாங்க, இப்போ இந்த காலத்தில் செயற்கையான கற்பூரம் எரிச்சு பொல்யூஷனை மாசுபடுத்துகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பட்டாசுகள் எல்லாமே பொல்யூஷன் மாசுபடுத்துகிற பட்டாசுகள் தான். நீங்கள் பேப்பரில் பாருங்கள், டிவியில் பாருங்கள், தீபாவளி முடிஞ்ச பிறகு ஊரில் வந்து இவ்வளோ மாசு வந்து இவ்வளோ கெட்டு போச்சுன்னு ரெக்கார்டு கொடுப்பாங்க. இவ்வளோ மாசு கெட்டு போச்சு சொல்கிறதுக்கு எதுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்? இவ்வளோ மாசு கெட்டு போச்சு, ஆமாம், இவ்வளோ காற்று கெட்டு போச்சு, இவ்வளோ ஏர் பியூரிஃபிகேஷன் வந்து இவ்வளோ குறைஞ்சி போச்சு, இவ்வளோ அன்பியூரிஃபைடு ஏர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோலில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுது. இது எதுக்கு மாசு கட்டுப்பாடு வாரியம்? இதே ரிப்போர்ட்டை போகி பண்டிகை அன்னைக்கு சொல்லுவாங்க, போகிக்கு மறுநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகைக்கு மறுநாள் மாசு கட்டுவாரையும் அறிக்கை கொடுக்கும், இவ்வளோ மாசு கெட்டு போச்சு, காற்று கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளிக்கு முன்னாடி அறிக்கை கொடுப்பான். என்ன பிரயோஜனம்? தயவு செஞ்சு பட்டாசுகள் வாங்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பட்டாசு யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே பட்டாசு யூஸ் பண்ணால் கூட பொல்யூஷன் ஆகாத பட்டாசு வாங்கிக்கணும் முடிஞ்ச வரைக்கும். உங்களுக்கே தெரியும். நான் பட்டாசு டோட்டலாக விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைங்க கேட்பாங்க, ஆசையாக கேட்பாங்க, சின்ன குழந்தைகள் கேட்பாங்க. அதுக்கு வாங்கி கொடுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, ஒரு தடவை 2 நல்லா யோசனை பண்ணிங்க. பொல்யூஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பட்டாசு. அதாவது காற்றை மாசுபடுத்தாத வகையில் அந்த பட்டாசு இருக்கா, அது நச்சு புகை வருதா? நச்சு புகை வருகின்ற பட்டாசை வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அது பண்ணால் என்ன ஆகும்னா, காற்றை மாசுபடுத்துகிறோம், நமக்கே ஆப்பு வச்சுக்கிறோம். காற்றை மாசுபடுத்தும் மூலமாக நாமே வச்சுக்கிறோம். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் சுளுந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. சுளுந்து அப்படின்னா என்னென்னா, அந்த பனைமரத்து கீழே வந்து அந்த பாலைன்னு சொல்லுவாங்க, பனைமரத்து பாலைன்னு சொல்லுவாங்க, நீளமாக இருக்கும். அதை கொண்டு வர சொல்லுவாங்க. பனைமரத்து கீழே அந்த பாலைன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வருவோம். அப்புறம் வீட்டில் சமைச்ச அடுப்பு கறி இருக்கும், அதை போட்டு ஏதோ காம்பினேஷன் பண்ணி சுளுந்துன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணுவோம், தீபாவளி டைமில் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒரே ஒரு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இருக்காது. பொல்யூஷன் பாதிக்காது. சுளுந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க, நல்ல கவனம் இருக்கும். 5th 6th படிக்கும்போது தான் அம்மா வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. தீபாவளிக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க எடுக்க 2 தான். வீட்டில் சமைச்ச விறகுல இருக்கிற அடுப்பு ப்ளஸ் நான் கொண்டு வந்து தருவேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கொண்டு வருவோம். அந்த பனம் பாலைன்னு சொல்லுவாங்க, நல்ல நீளமாக ட்ரையாக இருக்கும். அதை
அதை மட்டும் ட்ரை பண்ணி நல்லா பவுடர் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வெவ்வேறு வெரைட்டியில் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் பட்டாசு. அப்படியே சுற்றுனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணணும். இன்னும் வேணும் இன்னும் வேணும் கேட்போம். அம்மாவோட செஞ்சு கொடுக்க முடியாது, ஒருத்தர் தானே, எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து பொல்யூஷன் இல்லாத பட்டாசு. இன்னைக்கு அந்த சிஸ்டம் எல்லாம் கிடையாது. இப்போ வாங்குறது எல்லாமே பொல்யூஷன் இருக்கிற பட்டாசு. அதுவும் இந்த பாம்பு மாத்திரைன்னு ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, பாம்பு மாத்திரை ஒன்று விற்பாங்க சின்ன சின்னதாக. அது தீ வச்சோடனே அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே சர சர சரன்னு வரும். பக்கா கெமிக்கல், பக்கா பொல்யூஷன். அது நீங்கள் அந்த ஸ்மெல்லே பாருங்கள், அந்த பொல்யூஷன் ஸ்மெல்லு. அதை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா அப்படியே கருப்புகையே அப்படியே படர்ந்து வரும். பாம்பு மாத்திரை, பாம்பு மாத்திரை. சின்ன வயசில் பார்த்துருக்கோம் நம்ம பாம்பு மாத்திரை. இப்பயும் இருக்குது பாம்பு மாத்திரை. அந்த ஸ்மெல்லு பாருங்கள், கெமிக்கல். அது லங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், கிட்னியும் அஃபெக்ட் பண்ணும், நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும். இப்போது இந்த கெமிக்கலை போட்டு போட்டு யூஸ் பண்ணுற பட்டாசு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இதனால் பொல்யூஷன் வந்து கெடுது, இதனால் கரும் புகை வருது. கற்பூரத்தை பற்றி போடுமா கூட போட்டிருந்தாங்க. உண்மையான கற்பூரத்தை ஏற்றுனா வந்து கரும் புகை வராது. இப்போ மாடர்ன் கேம்பர்ஸ், மாடர்னாக இருக்கிற கற்பூரத்தை ஏற்றுனா கரும்புகை வருதுன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, நம்ம குரூப்பில் கூட போட்டிருந்தீங்க. கரெக்ட். அந்த கரும்புகை எது வருதுன்னா பக்கா கெமிக்கல். அது வந்து நம்ம பொல்யூஷனை பாதிக்குது. அதனால பல வகைகள் நாமும் நம்ம சுற்றிக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கிறோம். காற்றை மாசுபட்டுனா அந்த காற்று மண்டலம் ஃபுல்லாக மாசுபடுது. அப்போ எல்லாருமே தான் பாதிக்கிறோம். ஒரு வகையில் நம்ம நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கொள்கிறோம். ஒரு வகையில் நம்ம சொசைட்டியை தடுக்கிறோம், மாசு பண்ணுறோம் காற்றை. நம்ம நெகட்டிவ் கர்மம் நம்மளே அறியாமல் நம்ம கற்றுக்குறோம், செய்கிறோம். என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டு செய்யணும், இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஆனால் தப்பாக பண்ணுறோம். இந்த மாசுவை பாதிப்பதனால, இந்த மாசுவை நாம் பாதிக்க வைக்கிறதுனால நாம் எந்த வகையில் பாதிக்கிறோன்றது வந்து அந்த இயற்கையை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கும். அது அந்த சிலபஸ் சொல்லுவோம். இயற்கையை பற்றி நம்ம இயற்கையை எப்படியெல்லாம் ஹானர் பண்ணணும், இயற்கையை எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இதை பற்றி அங்கே டச் பண்ணி கொடுக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஸோ பட்டாசுகள் வாங்கும் பொழுது மாசு ஏற்படுத்தா பட்டாசான்னு பாருங்கள், கரும்புகை வரா பட்டாசான்னு பாருங்கள். அதாவது புகை நிறைய வரும். ஸ்மெல்லு பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு ஸ்மெல், ஒரு நெடி வரும், ஒரு ஸ்மெல் வரும். அது மாதிரி ஸ்மெல்லு வராத மாதிரி பட்டாசாக வாங்குங்க. அதே மாதிரி இந்த பாம்பு மாத்திரைலாம் யாருக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்காம விட்டுட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் தப்பு செய்கிற நாம தான் தூண்டுறோம், மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் தூண்டுறோம். அவன் செய்கிறான் சார், அவன் செய்கிறான் சார்னா அதை நம்ம தூண்டுறோம். யாருமே சிகரெட் பிடிக்காம இருந்தால் சிகரெட் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், ஐடிசி என்ன பண்ணும், கம்பெனி இழுத்து முட்டு போயிட வேண்டியதுதான். யாருமே சிகரெட் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஐடிசி கம்பெனி என்ன பண்ணும்? நம்பர் 1 இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, கல்கட்டா பேஸ்டு. அது என்ன பண்ணும்? வியாபாரமே இல்லை, இழுத்து முட்டு போயிடும், அடுத்ததுக்கு போகிறோம். யாருமே லிக்கர் சாப்பிடல, என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? கம்பெனி இழுத்து முட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம சாப்பிட்றோம். போதைப் பொருள் நம்ம யாருமே யூஸ் பண்ணல, அவன் என்ன பண்ணுவான்? பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடுவான். அப்படிதாங்க. அப்போ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவன் செய்கிறான். ஐயோ அவன் செய்கிறான் நான் செய்யாமல் என்ன பண்ணுவான்? நான்வெஜ்ஜே விடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. யாருமே நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் அவன் அந்த பிஸ்னஸ் என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? பாப்பான் ஒரு வருஷம் பார்ப்பா, 2 வருஷம் பார்ப்பான். என்னடா யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வெயிட்டே இருக்கிறாங்க, இது வேலைக்காகாது சொல்லிட்டு பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ அவங்களை செய்ய வைக்கிறது நம்ம தான். நான்வெஜ் சாப்பிட்றோம், அதனால அவன் வியாபாரம் பண்ணுறான். சிகரெட் பிடிக்கிறோம், அதனால வியாபாரம் பண்ணுறான். தண்ணி அடிக்கிறோம், அதனால அவன் வியாபாரம் பண்ணுறான். ஸோ எல்லாத்துக்கும் போதைப் பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அவன் தயார் பண்ணி மார்க்கெட் பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை கொஞ்சம் மாற்றி யோசிங்க. கர்மா எனர்ஜிகளும் மாற்றி தான் யோசிக்கணும். அதே அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. கர்மா எனர்ஜிகளுங்க மாற்றி யோசிக்காது தான். மாற்றி யோசி. நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசி பாருங்கள். இந்த தவறுகள் நடக்க நாம் ஒரு வகையில் உடந்தையாக இருக்கிறோம். நாம் நம்மளை எப்போ மாற்றுவோம்? நாம் எப்போ நம்மளை மாற்றுவோமோ அப்போ தான் இந்த நாடு முன்னேறும், இந்த மக்கள் முன்னேறுவார்கள், இந்த சமுதாயம் முன்னேறும், இந்த உலகம் முன்னேறும். நம்ம மாறாத வரைக்கும் நம்ம யாரையும் மாற்ற முடியாது, இம்பாசிபிள். நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம், நாமளும் குடிச்சவராக போவோம், எல்லாமே குடிச்சவராக தான் போயிட்டோம். முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினா நம்ம குடும்பம் மாறும், நம்ம குடும்பம் மாறிச்சுன்னா நம்ம ஊர் மாறும், நம்ம தெரு மாறும், ஊர் மாறும், நாடு மாறும், மாநிலம் மாறும், எல்லாமே மாறும், உலகமே மாறும். அப்படி நிலைமை வருமா? வராது. அது ஏன்னா பிகாஸ் சின்யாங் தத்துவம், சிவன் சக்தி தத்துவம் அப்படி தான் இருக்கும். பட் நாம் எந்த கேட்டகரி இருக்கோன்னு பார்ப்போம். நாம் எந்த கேட்டகரியில் வரோம்? நாம் பாசிட்டிவ் சைட் கேட்டகரியில் வரும். நெகட்டிவ் சைடில் யாராக இருப்போம்? இருக்கும். நாம் ஏன் அப்படி இருக்கும்? நாம் இப்படி இருப்போம். நான் அடிக்கடி சொன்னது இல்லையா, நான் கையை கலெக்ட் ஆகணும் விருப்பப்படுறோம், தட் இஸ் பாசிட்டிவ். அது அப்படி இருக்கணும்.
நான் போய் ஒரு நகரசு தொழிலாளராக டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு நகரசு தொழிலாளராக ஒரு கிளீனராக போகணும் யாரும் எய்ம் வைக்க மாட்டாங்க இல்லையா? எய்ம் எப்படி வைக்கிறோம்? நீங்கள் யாரோ கேட்டு பாருங்க, ஆமாங்க நான் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுவேன், நான் போயிட்டு பப்ளிக் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்காக நான் ட்ரை பண்ணுறேன், எய்ம் வச்சுக்கிறேன், நீங்கள் யாரோ சொல்லுவீங்களா? எய்ம் கேட்டிங்கன்னா, நான் கார்பரேஷன் டாய்லெட்ஸ் எல்லாம் சிட்டியில் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் நான் போய் போகிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய எய்மே வந்து கார்பரேஷனில் அல்லது முனிசிபாலிட்டியில் அல்லது லோக்கல் பஞ்சாயத்தில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய எய்மே அதுதான், யாராவது சொல்லுவீங்களா? யாராவது ஒருத்தர், சிங்கிள் மேன், என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அதுதான், என்னுடைய எய்மே அதுதான். நான் வந்து ஊர் ஊராக போயிட்டு எல்லா வீட்டு டாய்லெட்லையும் க்ளீன் பண்ணுவேன், நானே டாய்லெட் பண்ணுவேன். நான் பிஸ்னஸும் அதான் பண்ணுவேன், டாய்லெட் கான்ட்ராக்ட் அதை எடுப்பேன், அந்த டாய்லெட் கான்ட்ராக்ட் எடுத்து தான் நான் பண்ணுவேன், நானும் பண்ணுவேன். நான் 10 பேரை வாழ வைப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? ம், யாரும் சொல்ல மாட்டேன். ஏன்? அது இல்லை. ஆனால் கலெக்டர் அப்போ, நான் டாக்டர் அப்போ, நான் என்ஜினியர் அப்போ. அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். பட் இதில் மட்டும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக போகிறதுக்கு என்ன அதெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. ஆனால் பாசிட்டிவ் பார்த்து திங்க் பண்ணுறதே கிடையாது. பாசிட்டிவாக பார்த்து திங்க் பண்ணுறதே கிடையாது, நெகட்டிவாக பார்த்து தான் திங்க் பண்ணுறோம். எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் திங்க் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம். எதுக்கெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுமோ அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். ஸோ நான்வெஜ் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட வேண்டாம், விட்டுடுங்க. அன்னைக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட அன்னைக்கு சாப்பிட வேண்டாம். அன்னைக்கு தான் சாப்பிட்றது தவறான கருத்து, தவறான செயல்முறை, தவறான நடைமுறை, அது வேண்டாம். அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜைன்னு அது சென்டிமெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது வந்து இன்ட்ரூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பணம் எல்லாருக்குமே தானே வேணும். முஸ்லீம்களுக்கும் வேணும், கிறிஸ்தவர்களுக்கும் வேணும், கடவுளே இல்லைன்னு சொல்லி நாத்திகர்களுக்கும் வேணும், மற்ற மதங்களை நிறைய சிறு மதங்கள் இருக்குது, அத்தனை மதங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்தையும் பணம் வேணும். பட் அது ஹிந்துஸ் வந்து அதை ட்ரெடிஷ்னலாக ஒரு எடுத்து அந்த லட்சுமி குபேர பூஜைன்னு செய்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு ஸ்பெஷலாக சில விஷயங்கள் நாம் பண்ணுறோம். அதுக்குண்டான விஷயங்கள் எப்படி மகாலய பட்சத்தில் வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். நம்முடைய முன்னோர்களை வந்து எப்படிலாம் வழிபடணும், எப்படிலாம் அவங்கள வந்து ஹானர் பண்ணி எப்படிலாம் யாருக்கெல்லாம் என்ன பண்ணணுன்றது வந்து அந்த 15 நாள் முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிச்சிடும். பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்து மகாலய அமாவாசை அன்னைக்கு முடிப்போம், 15 நாள் முடிப்போம். மகாலய அமாவாசை அன்னைக்கு 15 நாள் முடிப்போம், அதோட அன்னைக்கு லாஸ்ட். அது இந்த வருஷம் நம்ம அப்படி சொல்லலை, பட் அடுத்த வருஷம் வந்து டே 1லேருந்தே ஆரம்பித்து சொல்லுவோம். இன்னைக்கு யாருக்கு பண்ணணும், இன்னைக்கு யாருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளும் சொல்லி 15ஆவது நாள் மகாலய அமாவாசை முடிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து மகாலய அமாவாசை மட்டும்தான் சொன்னோம் எப்படி பண்ணணுன்றது. பட்டு அடுத்த வருஷம் நாம் வந்து அதுக்கு முன்னாடி 15 நாள் முன்னாடியே பௌர்ணமியிலிருந்து இன்னைக்கு யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி பிரித்து உங்கள் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். நெக்ஸ்ட் இயர் தான் அது சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி இப்போ தீபாவளி வந்து லட்சுமி குபேர பூஜை அன்னைக்கு பண்ணணும். அந்த லட்சுமி குபேர பூஜைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு முடியுது. பட் இன்னைக்கு பௌர்ணமி, நேற்று முடிஞ்சுது, பௌர்ணமி முடியுது. அந்த பௌர்ணமியில் ஸ்டார்ட் பண்ணி 15 நாள் தொடர்ந்து பண்ணுறோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேருக்கு வந்து மகாலய அமாவாசை மட்டும் தெரியும், முன்னாடி 15 நாள் முன்னாடி ஆரம்பித்து சென்றோன்னு நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி லட்சுமி குமார பூஜையில் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் தீபாவளி அன்னைக்கு 5 days பண்ணுறோம், அது நிறைய பேர் தெரியாது. அதெல்லாம் டிவைன் சீக்ரெட். தீபாவளி அன்னைக்கு 5 days பண்ணுறோம். தீபாவளிக்கு முன்னாடி இந்த பௌர்ணமிலேருந்து நேற்றுலேருந்து அதை ஆரம்பிச்சிட்டோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ்க்கு வந்து நான் ஒரு தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அந்த தீபாவளி கிஃப்ட் என்னன்னு போல்லாம் போட்டிருந்தீங்க. பட்டாசு கொடுப்பாரா, புடவை கொடுப்பாரா, வேறு ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி போல்லாம் நடந்தது. ஒரு 2 நாள் போல்லாம் போட்டிருந்தீங்க, எதெல்லாம் போட்டிருந்தீங்க, ஆன்சர்லாம் கொடுத்துருந்தீங்க. இது எல்லாருமே கொடுப்பாங்க. பட்டாசு எல்லாரும் கொடுப்பாங்க, ஸ்வீட் எல்லாரும் கொடுப்பாங்க, புடவை எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாரும் கொடுக்க தான் செய்வாங்க, எல்லாரும் செய்வாங்க. இது ஒன்றும் புதுமையான விஷயம் இல்லை. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். நான் பிறந்திருந்தே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசனை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கூட கிண்டல் பண்ணுவாங்க, என்ன எல்லாம் ஊருக்கெல்லாம் ஒரு ஒன்றா, உனக்கு மட்டும் ஒரு வழி, நீ மட்டும் ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறேன்னுவாங்க. அது அப்படி என்ன அப்படி படைச்சிட்டாங்க, நீ மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற, எல்லாரும் ஒரு ரூட்டில் போனால் நீ மட்டும் ஏன் ஒரு ரூட்டில் போகிற, நீ ஏன் வித்தியாசமாக சிந்திக்கிற அப்படின்வாங்க. வீட்டில் எங்கள் அம்மாவே கூட கிண்டல் பண்ணுவாங்க, சிஸ்டர் கூட கிண்டல் பண்ணுவாங்க. பட் அது என்ன கடவுள் என்ன அப்படியே படைச்சிட்டார், எதையுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்க வச்சுட்டார். அது ஏதோ காரணத்தோடு தான் படைச்சிருக்காரு, நம்ம இப்போ புரியுது எந்த காரணத்தினால நம்மளை இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண வச்சார், டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ண வச்சாருன்றது வந்து நமக்கு அப்பப்போ இப்போ தான் வர இன்னும் புரியுது. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஸோ அடிப்படை பணம் தேவை. அந்த பணம் தேவை அப்படின்றதுக்காக லட்சுமி குபார பூஜை செய்கிறாங்க. அந்த லட்சுமி குபார பூஜையில் நம்ம எல்லாரும் கொடுக்குற மாதிரி எல்லாரும் கொடுக்குறது நம்ம கொடுக்க வேண்டாம். எல்லாருக்கும் அடிப்படையான தேவையான பணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்,
அதுக்குண்டான விஷயங்களை நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து வைரத்திலேருந்து எடுக்கிற ஒரு மருந்து, வைரத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அந்த மருந்து வந்து கிளாபிள்ஸ் ஃபார்மில் மாற்றி கொடுக்குறோம் நாம. அந்த மாத்திரை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றே தான் சாப்பிடணும். சும்மா குட்டி தான், இது போய் என்ன பண்ண போகுதுன்னு நினைக்க வேண்டாம். அது அவ்வளோ விஷயம். இப்போ வந்து மற்ற மற்ற பொருட்கள்லாம் எவ்வளோன்னு எடுப்பீங்க, பட் வைரத்தை மட்டும் கேரக்டர் தான் கொடுப்பாங்க. கிலோகிராம் வாங்குகிறோம், கிராமில் வாங்குகிறோம், மில்லிகிராமில் வாங்குகிறோம். அதையெல்லாம் விட ஃபைனஸ்ட்டு உள்ளே வரும்போது வைரத்தை வந்து கேரட்டில் தான் கொடுப்பாங்க. அது வந்து மில்லிகிராமோட கம்மியானது. அதை டெனாமினேஷன் போட்டு சொல்லணும்னா அதை வந்து இவ்வளோ கேரட்டில் இந்த ரேட்டு, இந்த கேரட் இந்த ரேட் சொல்லுவோம். அந்த வைரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து அது. அந்த மருந்து வந்து பில்ஸ் ஃபார்மில் மாற்றி கொடுக்குறோம். அந்த பில்ஸை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரை, ஒன்றே ஒன்று தான். அதை டெய்லி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பண ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள் போய் நேர்மையான முறையில் தர்மமான முறையில் பணம் வருவதற்கான வழிகள் பிறக்கும். அதை தான் நம்ம தீபாவளி பரிசாக கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறது அதுதான். இது எவ்வளோ வேல்யூன்னு நான் சொல்லக்கூடாது, அது லட்சக்கணக்கான வேல்யூ அது. பட் இருந்தாலும் அது என்னுடைய ஓன் மணியில் என்னுடைய சொந்த பணத்தை நான் கொடுக்குறேன். அதுதான் தீபாவளி கிஃப்டாக கொடுக்குறேன். நான் எல்லாரும் கொடுக்குறத நான் கொடுக்கல. மற்றவங்க எல்லாரும் கொடுக்காத விஷயம் என்ன கொடுக்குறேன்னா, இது உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்தும், கடன்களை குறைக்கும், வருமானம் நேர்மையான முறை வருவதற்கான வழிகளை பண்ணும். அப்போ செல்வம் அப்படின்னா செல்வம் மட்டும் கிடையாது, அது சார்ந்த மற்ற விஷயங்களும் அது வரும். பட் மேஜராக செல்வம். இந்த செல்வத்தை வச்சு உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த செல்வத்தை வச்சு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். புரியுதா? செல்வத்தை வச்சு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும், செல்வத்தை வச்சு உறவுகளை மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னும் மற்ற விஷயங்களை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அடிப்படை ரீதியில் செல்வம், வறுமை போகும், செழுமை வரும், ஏதாவது ஒரு வகையில் வரும். இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து நமக்கு டெஸ்டிமோனிஸ் கொடுத்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான நபர்கள் ஃபார் த பாஸ்ட் 35 இயர்ஸ் 36 இயர்ஸாக நிறைய பேர் கொடுக்குறோம். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சார் இது சாப்பிட்ட பிறகு எனக்கு பரவாயில்ல. அது முக்கியமாக வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி சாப்பிடலாம், குழந்தைகளும் சாப்பிடலாம். பட் ஒரு நாளைக்கு ஒன்றே ஒன்று தான். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு மாத்திரை. அதை தொடர்ந்து நான் ஒரு 48 நாளைக்கு கொடுக்குறேன், 48 டேஸ் கொடுக்குறேன். தேவைன்னா பிறகும் தொடரலாம். இந்த 48 நாள் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் தொடரும். ஸோ இந்த கிஃப்ட் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். வேல்யூ வந்து நான் சொல்லி அது பெருமாடிச்சுக்க விரும்பலை, நான் அது சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கொடுக்குறோம், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், அவர் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நான் இவ்வளோ லட்சம் மதிப்புள்ள அது வந்து நான் கொடுக்குறேன், நான் இவ்வளோ லட்சம் மதிப்புள்ளது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமாடிச்சு அது வந்து அதுக்கு ஒரு கெட்டப்பேர் உண்டாக்கக்கூடாது. தர்மம் அப்படின்னா தர்மம், வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கை கொடுக்குறது வலது கைக்கு அப்படி செய்யணும். ஸோ இப்போ நம்ம அனுப்புறது எல்லாருமே நேற்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று மேலூர்லேருந்து யாரோ 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி ஒரு சகோதரர், யாரோ 2 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. நேற்று லாஸ்ட்டாக வந்தவங்க வரைக்கும் ஹீலிங்கில் போட்டோம். அந்த ப்ராசஸ் நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ராசஸ் வந்து நேற்று ஆரம்பித்து தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் நைட்டோட முடியும். அது முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்கஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். யாரெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்க நேம் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே வந்து தீபாவளி முடிஞ்சு அனுப்பிச்சிட்டு நேற்று ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு பெரியவங்களுடைய துணை வேணும், ஆசீர்வாதம் வேணும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட பெரியவங்க கூட இருந்தால் கரெக்ட் மாற்றி விட்டுடுவாங்க. இன்னைக்கு பெரியவங்களாம் தேவையில்லை, அப்போ ஒதுங்கி போங்கன்னு சொல்லி முதியோர்களுக்கு அனுப்பிச்சிட்றோம். நமக்கு தெரியல, கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்னுவாங்க இல்லையா, கண்டதே கோலம் கொண்டதே காட்சின்ற மாதிரி ஏதோ தப்பாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை செய்யும் பொழுது சித்தர்கள் நம்ம கூட இருக்கணும், சித்தர்கள் இருந்து அவங்க ஆரம்பித்து கொடுத்து அவங்க மூலமாக அதை பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நேற்று அவங்கள வச்சு பண்ணோம். அவங்க கூட இருந்து அவங்களுடைய முன்னிலையில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நேற்று அந்த தீபாவளி குபேர பூஜைக்குண்டான விஷயங்களை, இப்போ நம்ம எல்லாருக்கும் தீபாவளி கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குண்டான விஷயங்களை நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் என்னால் நேற்று கிளாஸ்க்கு வர முடியல, இந்த விஷயத்தினால தான் வர முடியல. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுக்கிறோம். காரணம் வந்து இதுதான். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்ததுனால அவங்கள வச்சு அதை நேற்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து தீபாவளி அன்னைக்கு நைட்டோடு அது முடிஞ்ச பிறகு அதை அனுப்பிச்சிடும். பில்ஸ் தான் அது. பில்ஸு 48 நாளைக்கு அனுப்பிச்சிடுறோம். ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும்தான் சாப்பிடணும். வீட்டில் குடும்பத் தலைவர் யார் வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்க இருந்தாலும் சாப்பிட்லாம். மொரோவர் வந்து ஃபைனான்சியலாக யாராவது சஃபராக இருக்கீங்க, ஃபைனான்சியலாக கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, யாராக இருந்தாலும் வந்து அதை யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பணம் இல்லாதவங்களை விட பணம் இருக்கிறவங்க தான் பணத்துக்கு ரொம்ப அடைகிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும்
பணங்க இல்லாதவங்க அடையிறாங்க, பணத்துக்கு அடையிறான், பாவம் இல்லை, அடிப்படை தேவைக்காக அடையிறோம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் 36 இயர்ஸில் பணம் இருக்கிறவங்க தான் இல்லாதவங்க ரொம்ப அடையிறாங்க. இல்லாதவங்க ரொம்ப அடையிறாங்க. நிறைய சீட் பண்ணுறது, ஏமாத்துறது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது இல்லாதவனோட இருக்கணும் தான் நிறைய பண்ணுறான். இல்லாதவன் திருடுறான், ஏமாத்துறான், ரைட் ஓகே, பாவம் இல்லை, அதுக்காக பண்ணுறான், போகிற தப்பு தான், என்ன பண்ணுறான். ஆனால் இருக்கிறவனும் பணத்தை நல்லா சேஃப்டியாக நல்லா வச்சிருக்கணும், பல தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்கிறவனும் அவன் தான் பணத்துக்கு ரொம்ப அடையிறான். அது அவங்களுடைய கர்மா பொறுத்து, அதை பற்றி பேச வேண்டாம். பட் நம்ம வந்து அந்த மருந்து முறைகளை செய்யணுன்றதுக்காக அதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நேற்று வர முடியல. அதுக்காக தான் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அது வரும், எல்லாருமே சாப்பிடுங்க. அதான் டாக்டர் இளங்கோடைய தீபாவளி பரிசு. அதை சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ அது வந்து பணம் செல்லும் வரும் அப்படின்னா நேர்மையான முறையில் வரும், தர்மமான முறையில் வரும், இருக்கிற பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும். அப்போ எனக்கு எப்படி சார் உடனே 10 கோடி வந்துருமா, 5 கோடி வந்துருமா, ரைட் ஓகே, ஒரு 20 crores தேவைப்படுது, வந்துருமா? அப்படி இல்லை, நீங்கள் எப்படி பாத்திரம் வச்சுருக்கீங்கன்னு பொறுத்து. நாங்கள் கொடுக்குறோம், என் மூலமாக, சித்தர்கள் மூலமாக இறைவன் கொடுக்குறாரு, நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பாத்திரத்தை நல்லா ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறீங்க பொறுத்து. பாத்திரம் உங்களுடைய, நீங்கள் ஓட்ட பாத்திரம் வச்சு நீங்கள் வச்சுங்களேன், அது கீழே தான் போகும், உங்கள் கையில் நிற்காது. நீங்கள் ஓட்டை கம்மியாக இருக்கிற பாத்திரம் வச்சு நீங்கள் வச்சுங்களேன், கொஞ்சம் நிற்கும். ஓட்டையே இல்லாத பாத்திரம் வச்சுங்க, ஃபுல்லாக நிற்கும். பாத்திரம் வந்து உங்களுது, அது எங்களுது கிடையாது. ஸோ நாங்கள் இதுக்காக மெனக்கடுறோம், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதுக்காக நான் பணம் செலவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறேன், எனக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இதெல்லாமே பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அதை வாங்கி கொள்வதும் வாங்கி கொள்ளாதும், வாங்கினதை வந்து கீழே விட்டுறதும் உங்கள் கையில் இருக்குது. எவ்வளோ வந்து ஓட்டை இல்லாமல் நல்ல பாத்திரம் வச்சுக்கோங்க. அது இங்கே ஓட்டைன்னு சொல்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ். ஓட்டைன்றது பாடியில் இருக்கிற ஓட்டை கிடையாது. இப்போ நம்ம அதை நம்ம மீனிங் எடுத்துக்கணும், நம்மளுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ், நம்ம இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸ். நெகட்டிவ் குவாலிட்டிஸ் என்ன தெரியும்? கோபம், பொறாமை, வஞ்சம், பழி வாங்குறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கிற 7-8 குணங்கள் இருக்குது. இந்த குணங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்டையே. இந்த குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா டிவைன் எனர்ஜி நமக்கு கிடைக்காது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த நமக்கு உண்டான இந்த கோபம், பொறாமை, மற்றவங்க மேலே வளர்ச்சி ஏற்றுக்காதது, தலைக்கணம் பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, 2 குணங்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த குணங்கள் நெகட்டிவான குணங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அது சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு வர மீறி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வர மீறி கம்மியாக இருக்கும். பட் இந்த குணங்கள் இல்லாத எல்லாருமே இருக்கும். மனிதன் வந்து இந்த குணங்கள் இல்லாத கிடையாது. பாசிட்டிவ் குணங்களும் இருக்குது, நெகட்டிவ் குணங்களும் இருக்குது. பாசிட்டிவ் குணங்கள் அதிகமாக இருந்தால் நல்லவன்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் குணங்கள் அதிகமாக இருந்தால் நல்லவன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் குணங்கள் அதிகமாக இருந்தால் கெட்டவன்னு சொல்கிறோம். சிம்பிள். எல்லாருக்கிட்டையுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனால் அந்த குணங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே பொறுத்து. நல்ல குணங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நல்லவர், கெட்ட குணங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கெட்டவர்கள். கொலைகாரன் அயோக்கிய பையன் நீங்கள் சொல்லுவீங்க, அவனை வெறுப்பீங்க. ஆனால் அந்த கொலைகாரன் அயோக்கிய பையனுக்கு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கிற பிள்ளைகள் அவனை வந்து, அந்த கொலைகாரனை வந்து பாசமாக தான் பார்ப்பாங்க, அவங்களுடைய மனைவி பாசமாக தான் பார்ப்பாங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் கொலைகாரன் அயோக்கிய பையன், ஃப்ராடு, இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், நீங்கள் கொலைகாரனாக பார்ப்பீங்க, உங்களுடைய வியூ அது வேறு. ஆனால் அதே கொலைகாரன் இன்னொரு சைடு அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரனை அவங்க மனைவி விரும்பும், அன்பாக இருக்கும், அவனுடைய குழந்தைகள் விரும்பும், அன்பாக இருப்பார்கள். அப்போ கொலைகாரனை பார்க்குற நோக்கம் வந்து பர்பஸ் வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க, கொலைகாரனாக பார்க்குறீங்க. ஆனால் அவன் கொலைகாரனாக இருந்தாலும் கூட அவனை அவங்க மனைவி கணவனாக பார்க்கிறார், பிள்ளைகள் அப்பாவாக பார்க்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளாக பார்ப்பார். அவங்க பார்க்குற ஆங்கிள் வேற, கோணம் வேற. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் குணங்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் குறைச்சிக்கிட்டான இறைவனோட அருள் நமக்கு வந்து சரி. இறைவன் 24 hours 365 days நமக்கு அருள் கொடுத்து தான் இருக்கிறாரு, நம்ம தான் வாங்குறது இல்லை. அந்த ஓட்டை பார்த்து இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் விட்டுறணும். அதுக்காக தான் நம்ம அந்த மெயினாக அந்த 18 இறை கட்டளைகளும் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் கட்டளை எடுக்கிறது தான். 18மே உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கட்டளைகள்லாம் எடுக்கிறது தான், நெகட்டிவான விஷயங்கள்லாம் எடுக்கிறது தான். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, அது எல்லாமே எடுக்கிறது தான். அதை ஃபாலோ பண்ணணும். அதை மெயினாக நாடு சொல்லியிருப்போம். முதல்ல நாம் பண்ணியிருக்கிற தப்பு, நாம் ஏதோ தப்பு பண்ணிக்க, அதனால நமக்கு கஷ்டம் வந்திருக்குன்னு உணர்றது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது. முதல்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அப்புறம் சரி வந்தாங்கன்னா அப்புறம் சரி மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் சரி வேற ஒரு மன்னிப்பு கொடுத்தாலும் தர்மம் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் கொடுக்கணும், எனக்கே ஒன்று, என் பொண்டாட்டிக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று, என் வாரிசுக்கு பேரனுக்கு ஒன்று, தர்மம் பண்ணணும். அதை பற்றி இன்னும் 2-3 கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீக்கில் எடுக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன்.
தர்மம் பண்ணணும். இதை நாளையும் பண்ணும்போது நெகட்டிவ் குவாலிட்டிஸ் நிறைய போகும். இன்னும் மற்ற எரிக்கட்டையை ஃபாலோ பண்ணும்போது அந்த குவாலிட்டிஸ் நிறைய போகும். சார் இப்போ இந்த குவாலிட்டிஸ் நிறைய போச்சுன்னா பாத்திரம் நல்லா புதிதாகும், இருக்கிற ஓட்டைகள் தானே அடிச்சிடும். நீங்கள் யாரையும் கூப்பிடுவாங்க, தானே அடிச்சிடும். தானே அடிச்சுன்னா இறைவனோட அருள் வந்து சரி. ஸோ பணம் வரவு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். மற்ற முறைகளையும் கொஞ்சம் நல்லா டீப்பாக சென்சிட்டிவாக விவசாயம் பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அக்கார்டிங் டு யுவர் கர்மாஸ். இட் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அக்கார்டிங் டு யுவர் கர்மாஸ். ஒருத்தருக்கு கோடிக்கணக்கில் லாபம் வரலாம், ஒருத்தருக்கு நூற்றுக்கணக்கில் லாபம் வரலாம், ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் லாபம் வரலாம். ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, அவர் கோடி ரூபாய் வருமா? வராது. அவருக்கு அவர் கலெக்ஷனில் ஒரு 200-300 ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒரு லட்சாதிபதி இருக்காரு, அவருக்கு வந்து பில்லியன் கிடைக்குமா? இல்லை, அவருக்கு சில லட்சங்கள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கோட்டீஸ்வரன் இருக்காரு, பில்லியனர் வருது, அவருக்கு பில்லியன் வரும். ஸோ இப்போ யார் யாருக்கு எந்தெந்த வகையில் வரணுமோ, ஏன்னா எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா? பிச்சைக்காரன் உலகத்தையே பெரிய பணக்காரருக்கு எல்லாருக்கும் பணம் வேணும். பட் இந்த இந்த கர்மா கிளியரிங் மெடிசன், அது கர்மா கிளியரிங் மெடிசன் விச் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் டைமண்ட் வந்து எடுக்கிற ஒரு மருந்து. அது அந்த மருந்தை நம்ம கொடுக்கும் பொழுது டைமண்டுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னா, சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய டைமண்ட். சுகங்களை அனுபவிக்கக்கூடிய அம்சம், அதாவது சுகத்துக்கான அதிபதி. எல்லா வாழ்க்கையில் எல்லா சுகங்களையுமே கொடுக்குறவன் வந்து எல்லாமே இறைவன் தான். என்னுடைய டிபார்ட்மெண்ட்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரன் டிபார்ட்மெண்ட். வாழ்க்கையில் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அவன் எல்லாத்துலேயுமே அனுபவத்தில் வந்து நல்லா இனிமையான அனுபவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கவர்ன் பண்ணுறது வந்து சுக்கிரன். உங்களுக்கு சுகம் அப்படின்னு நீங்கள் எந்த சுகமாக எடுத்துக்கினாலும் சரி, எந்த சுகமான எடுத்துக்கணும். வண்டி சுகம், வாகன சுகம், பெண் சுகம், ஆண் சுகம், வீட்டு சுகம், பண சுகம், நீங்கள் எந்த சுகம்னு எது எடுத்துட்டாலுமே அந்த சுகம் வந்து கிவன் பை சுக்கிரன். அந்த சிக்கனுக்கு உண்டான டைமண்ட். இந்த டைமண்ட் வந்து எல்லாரும் போடலாமா? அது ஒரு கேள்வி இருக்கு. டைமண்ட் எல்லாரும் போடலாமா? எல்லாருமே போடலாமா? எல்லாரும் போடக்கூடாது. அது சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தான் போடணும். அதுவும் சில குறிப்பிட்ட டைம்ல தான் போடணும். டைமண்ட் போட்டால் பிறந்தது கடைசி வரைக்கும் டைமண்ட் இல்லை. எங்கே இருக்கிறவங்க எங்கேயோ போயிடுவாங்க, கீழே எங்கே இருக்கிறவங்க எங்கேயோ மேலேயும் போயிடுவாங்க. ரெண்டுமே இருக்கு. பட் டைமண்ட் எப்போ போடணும்னா சில குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் தான் போடணும். அவங்களும் கூட சில குறிப்பிட்ட பீரியட்ல தான் போடணும். எல்லாரும் போடக்கூடாது. அப்போ எப்படி சார் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க? நீங்கள் எப்படி சார் கொடுக்குறீங்க? எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்போ நீங்கள் டைமண்டு எப்படி கொடுக்குறீங்க? அதை நாம் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லா ராசிக்காரர்களும் பொருந்துற மாதிரி, ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் 9 கிரகங்களுடைய கண்ட்ரோலில் வராங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே 9 கிரகங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம பாடி இருக்குது, நம்ம மைண்ட் இருக்குது, நம்ம ஆத்மா இருக்குது. ஸோ எல்லாமே 9 கிரகங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த டைமண்டுக்கு உண்டான சுக்கிர பகவானுக்கு உண்டான அந்த பர்சன்டேஜில் என்னவோ அந்த பிளேனில் அந்த டைமென்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்குற ப்ராசஸில் நாம் செய்யும் பொழுது நம்மளையும் அறியாமல் எதுவும் தவறுகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பெரியவங்களை கூப்பிட்டுக்கிறோம், சித்தர்களை கூப்பிட்டுக்கிறோம். நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம், கரெக்டாக செய்வோம். இருந்தாலும் அந்த ஃபார்முலேஷன் போடும்போது செய்யும்போது ஏதாவது சில தவறுகள் நம்மளே ஏதாவது நடந்துட்டா கூட அது யாருக்கும் தீமைகளாக போயிடக்கூடாது. நல்லது பண்ண போய் கெடுதல் பண்ணிடக்கூடாது. இல்லை, முடிஞ்சால் நல்லது பண்ணும், இல்லைன்னா கம்மனும் பண்ணணும், கெடுதல் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த பர்பஸில் தான் நேற்று சிதர்களையும் வச்சு, சிதர்கள் மூலமாக அவங்கள வச்சு அவங்க ஃபார்முலேஷன்லாம் போட்டு நேற்று இனாகுரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் நேற்று கிளாஸ் கூட வர முடியாத காரணம் தான். நான் அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகிட்டேன். கிளாஸ்க்கு வந்தால் பிரேக் ஆகிடும். அது முடிச்சு பண்ணணும் சொன்னது. அப்போ எதுக்கு நம்ம வந்து பெரியவங்களை கூப்பிட்டுக்கணும், கூட வச்சுக்கணும்? இதுதான் ஏன் கிறிஸ்டலை கூட வச்சுக்கணும்னு சொல்ல காரணம் என்னென்னா, கிறிஸ்டல் நம்மளை தப்பு செய்ய விடாது. கிறிஸ்டல் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளை தப்பு செய்ய விடாது. நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நேச்சுரலாகவே தப்பு பண்ண மாட்டோம். அப்படியே ஏதோ பூர்வ ஜென்மத்தில் கர்மாவனால நம்ம தப்பு பண்ணோன்னு பண்ணால் கூட அதை வந்து ரொம்ப அப்படியே குறைச்சி மைனூட்டாக பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பனிஷ்மெண்ட் இல்லாத பண்ணோம். அப்படின்னா கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக லெஸ் பனிஷ்மெண்ட், சின்ன பனிஷ்மெண்ட்டோட வெளியே கொண்டு வந்தோம். அது சாதாரண சின்ன விஷயமா இருக்கு, பண்ணதும் வெளியே பெரிய பனிஷ்மெண்ட் வரதை விட சின்ன பனிஷ்மெண்ட், சும்மா சாதாரண சிம்பிள், ஓகே ரைட் அப்படின்னு தள்ளி போட்டு போயிடுற மாதிரி பண்ணும். உங்கள் வீட்டில் ஒரு 1000 நகை திருடு போனோம், இல்லை ஒரு வீட்டில் வச்சிருந்த நகை போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு திருடு போகணும் ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ அது என்ன பண்ணோம், அதை அப்படியே குறைச்சி வீட்டில் ஏதாவது பொருள் திருடு போகும். ஏதாவது பக்கெட்டு, செருப்பு, இந்த மாதிரி சாதாரண சின்ன ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மதிப்பு இல்லை, ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் திருடு போயிடும். அங்கேயும் திருடு போகணும், இங்கேயும் திருடு போகணும். பட் நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து
போகணும், வெளில போகணும், இல்லை ஏதோ வெளில போகணும் அப்படிங்கும்போது இங்கேயும் அது போகும். ஆனால் சாதாரண ஒரு 1000 ரூபாய் மதிப்பில் ஏதாவது போகும். பட் திருடு போகும், கண்டிப்பாக போகும். ஏதாவது ஒன்று போகும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போகும், டெஃபினட்டாக போகும். பட் இது பெருசு பண்ணிக்க மாட்டீங்க. சரி போனால் போய் போகுது, அந்த பொருள் காண போய் ஒரு 1000 ரூபாய், சரி வாங்கிக்க போகும், வேறு வாங்கிக்க போகும். ஒரு 1000 2000 நினைப்பா வாங்கிக்க போகும். இதே ஒன்று 40 லட்சம் 50 லட்சம் திருடு போச்சு, 1 crore 2 crore திருடு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன, அது பாதிப்பு பல வகையில் உங்களை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும். அப்போ கிறிஸ்டன் இருக்கும்போது என்ன பண்ணும், அதை சிம்பிளாக ஒரு 1000 2000 பொருள், சரி இப்போ ஒரு ஒரு 1/2 1 hour ஃபீல் பண்ணுவீங்க. மிஞ்சி போனால் ஒரு ½ டே ஃபீல் பண்ணுவீங்க, அடைய நல்லா திருடு போச்சேன்னு. அப்புறம் அதை மறந்துடுவீங்க, அவ்வளோதான், நார்மல். அப்போ பெருசை சின்னதாக குறைச்சிடும். ஸோ எப்படி வந்து கிறிஸ்டல் வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும், கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணும். அதனால தான் நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல காரணம் வந்து அதுதான். அதே மாதிரி தான் எனக்கு சித்தர்களை கூட வச்சுட்டு நம்ம பண்ணணும். அவங்கள கூட வச்சுக்கிட்டு பண்ணோம்னால கிறிஸ்டல் கூட வச்சுட்டு பண்ணுற மாதிரி அவங்க கூட இருந்தாங்கனாலே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும். தப்பே பண்ண மாட்டோம், தப்பே பண்ணாலும் நல்லா. தீபாவளி முடிஞ்சும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லாரும் கொடுத்துட்டோம். நேற்று லாஸ்ட்டாக 2 பேர் இருந்துச்சு, அவங்க நேம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ டெய்லி காலையில் எழுந்துனே டூத் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மாத்திரை. இப்போ நீங்கள் ஏற்கனவே யாராவது கர்மா கிளிங் மெடிசன் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, இது அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு கர்மா கிளிங் மெடிசன் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது, அது சாப்பிடுங்க. கூட இது வந்து ஒரே ஒரு மாத்திரை வாயில் போட்டு சத்தி சாப்பிடுங்க. தொடர்ந்து 48 டேஸ் அது பாருங்கள். 40 டேஸ் முடிஞ்சு ஃபீட்பேக் போடுங்க. அப்போது எனக்கு வரல, எனக்கு பிளாக் ஆகுது, எனக்கு பாசிட்டிவான இது சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். அதை இன்னும் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். இறைவன் கொடுக்கறது தான். நான் இப்போ சொன்ன மாதிரி இறைவன் கொடுக்கறது தான், அது ஃபுல்லாக கொடுக்குறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு ஓட்டை பாத்திரம் வச்சுக்கிங்கன்னு பொறுத்து. அப்போ அந்த ஓட்டைகளை என்ன அடைக்கிறதுக்கு வழி என்ன இருக்குது, இந்த ஓட்டைகளோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஆன்சர் கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்த்து கொடுத்துருவோம். ஸோ தீபாவளி அன்னையிலேருந்து இன்னும் புதிதாக தேவதைகள் வராங்க, அடிஷ்னலாக வராங்க. அதனால் வெயிட்டிங் பீரியடாக இருக்காது. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி எல்லாருக்குமே மெடிசன்ஸ் எல்லாம் அமுச்சு விட்ருவோம், எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளிக் பண்ணுவோம், யாருக்கும் பெண்டிங் எதுவும் இருக்காது. தீபாவளி அன்னையிலேருந்து இன்னும் கூடுதலாக சில தேவதைகளாக நாங்கள் நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்தால் நமக்கு இன்னும் சர்வீஸ் குயிக்காக பண்ண முடியும். இந்த வெயிட்டிங் பீரியட் டாக்டருக்காக 3 மாதம் வெயிட் பண்ணுறேன், 4 மாதம் வெயிட் பண்ணுறேன், 2 மாதம் வெயிட் பண்ணுறதெல்லாம் இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் பீரியட் 1 வீக்குள்ளே முடிகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். தீபாவளி புதுசாக இன்னும் எத்தனை பேர்னு சொல்லலை, இன்னும் புதுசாக இன்னும் தேவதைகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த தேவதைகள் வர வர என்னுடைய ஒர்க் லோடு குறையும். அவங்க தேவதைகள் வந்துட்டாங்கன்னா என்னுடைய ஒர்க் லோடு குறையும். அவங்க சார்ட் அவுட் பண்ணி இதுன்னு சொல்லிட்டுன்னா போதும், தேவதைகள் அவங்க பார்த்துக்குவாங்க, ஹீலிங் ஏஞ்சல்ஸ் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ கூடுதலாக தேவதைகள் கொடுக்க போகிறாங்க. தீபாவளியிலேருந்து லட்சுமி குபேர பூஜை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த என்னுடைய ஒர்க் லோடு இன்னும் குறையும், டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். அது இன்னும் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் பீரியட் 1 வீக் டைம் மாதிரி வெயிட்டிங் டைம். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணுமா, இல்லை கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணணுமா, மெடிசனுக்காக வெயிட் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ்க்காக வெயிட் பண்ணணுமா, ஜெம்ஸ்டோனுக்காக வெயிட் பண்ணணும், எதுக்காகனாலும் அதிகபட்சம் 1 வீக் மேலே இருக்காது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இறைவனும் சித்தர் பெருமக்களும் மிகவும் கருணை கொண்டவர்கள் பண்ணியிருக்காங்க. தீபாவளி இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இன்னும் நல்ல கர்மாஞ்சி வேளாங்கேட்ஸ்க்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு சொன்னோம். அதில் இன்னொரு விஷயம், பட்டுப்புடவையெல்லாம் உடுத்திக்குவாங்க சில பேர். அதை பற்றி ஒரு 2 கேள்வி இருந்தது. 2 சகோதரிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன விஷயம்னா, பட்டுப்புடவைன்றது பெரியவங்க காலத்துலேருந்து வந்தது, அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. அப்போ அவங்க தெரியாமல் பண்ணாங்க. பட் அதை தான் அந்த முன்னோர்கிட்ட வந்த தப்பை கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அது பட்டு தேவையில்லை. 1000 பட்டுப்பூச்சிகளை கொன்று அந்த பட்டுப்பூச்சியை கொன்று அதுலேருந்து இடையை எடுத்து அதுலேருந்து பட்டுப்பூச்சியை தயார் பண்ணுறோம். அதனால் நம்ம பட்டு உடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாங்க. பர்ஃபெக்ட் வே, கரெக்ட் வே, கண்டிப்பாக கேட்குறேன். நீங்கள் பட்டுப்புடவை உடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பட்டுப்புடவை எந்த பட்டுப்புழுக்களை கொன்று அதுலேருந்து அந்த இழை எடுத்து அந்த பட்டுப்புடவையை நாம் பட்டு சட்டையாக இருந்தாலும் சரி, பட்டு வேட்டியாக இருந்தாலும் சரி, பட்டு புடவையாக இருந்தாலும் சரி பண்ணமோ அதனுடைய கர்மா நம்மகிட்ட லிங்க் இருக்கும். அது இறந்து பல பிறவைகள் எடுத்திருக்கும், நாம் இறந்து பல பிறவை எடுத்திருக்கும். பட் பிறவைகள் லிங்க் இருக்கும். என்னடா டாக்டர் இப்படிலாம் சொல்கிறாருன்னு, இதான் உண்மை. இப்படிலாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், மிரட்டணுன்றதுலாம் என்னுடைய நோக்கம் கூட. உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் தான் என்னுடைய நோக்கம். உங்களை மிரட்டணும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், உங்களை டெரராகவே வச்சுக்கணும், உங்களை பயத்திலே வச்சுக்கணும். ஒரு சகோதரர் போட்டுருந்தார் 4 மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் பயத்திலே வச்சுருக்கிறீங்க எல்லாரையும். எனக்கு என்ன நோக்கம்? நீங்கள் பயத்தில் இருந்தால் எனக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் பயம் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் வாழணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். பயம் இல்லாமல் பயந்து வாழாமல், பயமே இல்லாமல் தைரியமாக சந்தோஷமாக வாழணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணுன்றதுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறோம்.
பயமுத்துக்காக சொல்லலை. பட்டுப்புழுக்களை கொன்று அதில் இழையெடுத்து பட்டாடை நம்ம உடுத்துறோம். பட்டாடை உடுத்துவது தவறு. அப்போ சாமிங்களுக்கு பட்டாடை போடுறாங்களே சார், சாமிகளுக்கு பட்டாடை, அதுவும் தவறு. அதுவும் தவறு தான். நாம் சாமிகளுக்கு பட்டாடை அதுவும் தவறு தான். ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் பயன்படுத்துறதுக்கு எந்த வகையிலுமே நமக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. அது பட்டுப்புழுவும் சரி. அந்த சகோதரி போட்டிருந்தாங்க, நான் அவங்க பேர் இருக்கும் பாருங்க, அது பேர் அவங்க அதில் அந்த மன்னிப்பு நான் கேட்குறேன். உண்மை கேட்கணும். யாரெல்லாம் பட்டு சட்டை யூஸ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் பட்டு வேட்டி யூஸ் பண்ணாங்களோ, பட்டு புடவை யூஸ் பண்ணாங்க, எல்லாருமே மனசார மன்னிப்பு கேட்கணும். அந்த பட்டு புழுகிட்ட கவிதா, சகோதரி கவிதா, யூஎஸ்ன்னு சொன்னார் சாரு. கவிதா, எஸ், அவங்க போட்டிருந்தாங்க. நல்ல மெசேஜ் தான். மன்னிப்பு கேட்கணும். நான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன். பட் மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். அந்த புழுக்கள் இறந்து போச்சு, நம்ம துணி போட்டோம்னு நினைக்கிறோம். பட் அப்படி இல்லை, அதுக்கு லிங்க் இருக்கும். எப்பவுமே பாஸ்ட் லைஃப்பில் நம்ம யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தோம், அந்த லிங்க் எத்தனை ஜென்மானாலும் தொடரும், எத்தனை ஜென்மானாலும் தொடரும். பட்டு புழுக்கள்னு தொடருவார், கண்டிப்பாக. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடுவோம், நிறைய நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். நான்வெஜ் சாப்பிட்டு நீங்கள் எந்த உயிரெல்லாம் கொண்டு அந்த உயிரை வதித்து நீங்கள் சமைச்சு எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் சரி, பிரியாணியாக சாப்பிட்டாலும் சரி, சூப்பாக சாப்பிட்டாலும் சரி, என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, அது எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி பேர் சொல்லி லெக் பீஸுன்றாங்க, என்னமோ பீஸ் சொல்கிறாங்க. ரொம்ப டெரைடாக இருக்கும். இப்போ அந்த நான்வெஜ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டின்னு போட்டிருப்பாங்க. அது பேரை பார்க்கறதுக்கே கலக்கமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வரும். இதெல்லாம் யார் சாப்பிட்டுருந்தாலும் அது அப்படியே உங்கள் ஜீனில் கண்டிப்பாக இருக்கும். ஜீனில் யார் யாருக்கு எந்தெந்த டைமில் எப்பப்போ அது வேலையை காட்டணுமோ கண்டிப்பாக காட்டும், டெஃபினட்டாக காட்டும். எஸ்கேப்பெல்லாம் ஆகவே முடியாது. ஆனால் தயவுசெய்து அந்த நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த பட்டு புழுக்கள்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேளுங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்ககிட்டையும் அந்த சாப்பிட்டவங்ககிட்டையும் அந்த உயிரினங்கள்கிட்ட மன்னிப்பு ஒரு சகோதரி போட்டுருந்தாங்க. நாங்கள்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி ஆடு கோழி எல்லாம் சாப்பிட்ருக்கோம், அதுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு போட்டுருந்தாங்க. நல்ல பாசிட்டிவான அப்ரோச் அது. மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டால் என்னாகும், மனசார மனதோர்ந்து நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்க கேட்க அதனால் உங்கள் டிஎன்ஏ அது என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கோ டெலீட் ஆகிடும். ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. பிகாஸ் நாம் அந்த உயிரை படைக்கலை. நாம் அந்த உயிரை படைக்கலை அப்படின்னும் பொழுது நாம் அதை கொண்டு சாப்பிட உரிமை இல்லை. அப்போ பாருங்களா, சாப்பிட்றாங்களே சார், அது சாப்பிட்னா முடியாது. ஒருத்தர் சொன்னார் ஒரு 10 இயர்ஸ் பேக், சார் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்றீங்க, பாருங்கள்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாருமே வெஜ்ஜுக்கு வந்துட்டாக்கா விடைபொருள் விடையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமே, வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் விலை ஜாஸ்தி ஆகிடுமே. இப்போ நான்வெஜ் சாப்பிட்னாலும் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் ஃபுல்லாக வெஜிடேரியனுக்கே எல்லாம் மாறிட்டாங்கனாலும் உணவு பற்றாக்குறை நிறைய வந்துடும். அது எப்படி விலையும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், சாதாரண மக்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி அப்படியே வச்சுப்போம், பின்னாடி ஆன்சர் பண்ணணும், இன்னொரு தடவை ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஆன்சர் இருக்குது. பட் எந்த காரணத்தை சொன்னாலும் நான்வெஜ் சாப்பிட்றது ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. அவர் நான்வெஜ் சாப்பிட்றது ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, நியாயப்படுத்துறாரு. பட் அதுக்கு விளக்கம் சொல்ல இப்போ நமக்கு நேரம் இல்லை, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, முடிக்கணும். அதனால் நம்ம அந்த விளக்கத்துக்கெல்லாம் இப்போ போக வேண்டாம். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா மன்னிப்பு கேட்க. பட்டு புடைகளை உடுத்தாதீங்க, பட்டு துணிகள் உடுத்தாதீங்க. அதுக்கு பதில் சாதாரண உடைகள் வந்துடும். ஈவன் கல்யாணத்தில் கூட காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நான் பட்டு புடவை எடுத்தேன், நான் சேலம் போயிட்டு பட்டு புடவை எடுத்தேன். எப்படி ரொம்ப விலை கொடுத்து நாமளே வாங்கி தரோம். பட்டு ஏன் உடுத்துனாங்கன்னு தெரியுமா? ஏன் பட்டு உடுத்துறாங்க? காரணம் தெரியல. யாருக்காக கேட்டு பாருங்க. பட்டு வியாபாரிகிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. ஆன்மீகவாதிகிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. யாராவது கேட்டு பாருங்க, ஏன் பட்டு உடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நல்லது, கௌரவம், அந்தஸ்து. கௌரவம் அந்தஸ்துலாம் கிடையாது. எதுக்காக கொண்டு வந்தாங்க தெரியுமா? யாராவது ஒரு செகண்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஆன்சர் உங்கள் மைண்டுக்குள்ள. இப்போ நான் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பட்டு ஏன் உடுத்துக்கிறாரு? எந்த ஆன்மீகவாதிகளாக ஏன் பட்டு உடுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? எந்த சமயவாதிகளாவது ஏன் பட்டு உடுத்தணும்னு சொல்லிக்கிறாங்களா? ஏன் பட்டு உடுத்தணும், எதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா பாருங்க. நான் வேண்டான்றேன், பட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். உயிர்களை கொன்று போடுறது. பட் உயிர்களை கொன்று நாம் அந்த உடையை அணிக்க வேண்டாம், சாதாரண பட்டு உடை அணிஞ்சால் போதும்னு நான் சொல்கிறேன். வேண்டான்றோம். கர்மாந்திகளை நான் சொல்கிறேன் மீன்ஸ் இறைவன் சொல்ல வைக்கிறார், அவ்வளோதான். நான் தான் இங்கே டாக்டர் இளங்கோ இல்லை. ஐ ஆம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அல்மைட்டி காட் அண்ட் த ஹோலி சித்தர்ஸ். அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக நான் சொல்கிறேன், டாக்டர் இளங்கோ சொல்ல. இங்கே வருகின்ற ஒரு வார்த்தையும் அவங்க கிட்டேருந்து வர்றது தான், இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் வருது, அவ்வளோதான்.
பட் பட்டு போடலாம், பட்டு புடவை சாத்துறோம், பட்டு அங்கி சாத்துறோம், சாமிகளோட கோயில் கூட பண்ணுறோம், தப்பு. ஏன் வேண்டான்னு சொல்கிறோம்? எதுக்காக பட்டு போடுறாங்க? ஆன்சர் மைண்ட் வச்சுட்டிங்களா? ஓகே. பட்டு ஏன் போடுறாங்கன்னா, பட்டுக்கு வந்து நெகட்டிவ் தாட் ஃபார்ம், நெகட்டிவ் எனர்ஜி, கண் திருஷ்டி, ஓம்புன்னு சொல்லுங்க, அது தடுக்கக்கூடிய சக்தி பட்டுக்கு இருக்கு. நெகட்டிவ், கண் திருஷ்டி, ஓம்பல், பொறாமை, பொச்சரிப்பு, மற்றவங்க கண்ணு பட்டுடும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே பட்டு துணி கட் பண்ணி விட்டுரும், உள்ள அலோவ் பண்ணாது, உள்ள அலோவ் பண்ணாது. அப்போ பாருங்க, இந்த பட்டு எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஹோலி அக்கேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். நல்ல புனிதமான சடங்குகள், புனிதமான விழாக்கள், புனிதமான விஷயத்தில் தான் பட்டு யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நல்ல விஷயங்கள், திருமணம், மற்ற மிக முக்கியமான ஃபங்க்ஷன் மற்றவங்க பட்டு யூஸ் பண்ணும் இல்லையா? அப்போது அந்த டைமில் ஏன் மற்றவங்களோட திருஷ்டி நமக்கு வரக்கூடாது, மற்றவங்களோட திருஷ்டி வரக்கூடாதுன்றதுக்காக பட்டு புடவை போட்டேன். மாப்பிள்ளைக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பொண்ணுக்கு பட்டு புடவை, சாரி மாப்பிள்ளைக்கு பட்டு சட்டை, பட்டு வேட்டி இல்லையா? மாப்பிள்ளைக்கு பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பொண்ணுக்கு பட்டு சின்ன ஜாக்கெட்டு, பட்டுல புடவை. இதெல்லாம் போடுற காரணம் என்னென்னா, இந்த மக்களுடைய அது வருகின்ற மற்ற மக்களுடைய திருஷ்டி வந்து அவங்க மேலே படக்கூடாதுன்றதுக்காக அப்போது தெரிஞ்சு போட்டது. அது வந்து லோயர் லெவல் ட்ரூத். அதுக்காக அவங்க போட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பட்டெல்லாம் இந்த மாதிரி டைமில் அக்கேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. புனிதமான விசேஷம், நல்ல சந்தோஷமான விஷயம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் தான் வந்து பட்டு போடும். பிகாஸ் மற்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டது. ஆனால் மற்றவங்களுடைய நெகட்டிவ் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அப்போ அவங்களுக்கு வேறு வழிகளில் தெரியல, அதனால் வந்து அவங்க பட்டு புடவை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ இருக்கும், கிறிஸ்டல் இருக்குது. கிறிஸ்டல் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்காது. மற்றவங்களுடைய அந்த கண் திருஷ்டி, பொறாமை, ஓம்பல்னு சொன்னாங்க, அது உங்களை பாதிக்காது. கிறிஸ்டல் தியானம் பண்ணிங்கன்னா எந்த திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்களால் 1 hour உட்காரணும், ஒரு கால் மணி நேரம் உட்காருங்க. ஒரு 1/2 hour உட்கார ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் கிறிஸ்டல் தியானம் பண்ணி பாருங்கள். எந்த திருஷ்டியும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எந்த ஓம்பலும் உங்களுக்கு பண்ணாது. ஏதோ நெகட்டிவெல்லாம் பண்ணாது. நீங்கள் எப்படி கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க அதை பொறுத்து. ஸோ அப்போ அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் நாலேஜ் கிடையாது. சரி, அதனால் அவங்க வந்து பட்டு புடவை யூஸ் பண்ணாங்க. எது? டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஈவில் ஐஸ் ஆஃப் அதர்ஸ். டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த ஈவில் ஐஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய தீய கண் பார்வையிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக பட்டு துணிகளை உடுத்தினார்கள். பட் இப்போ கையில் கிறிஸ்டல் இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய தீய பார்வை, தீய எண்ணங்கள் உங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. கிறிஸ்டல் அதை டிஸ்இன்டிகிரேட் பண்ணி விட்டுரும். இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிறிஸ்டல் கிளன்சிங் பவுடர் போட்டு, அந்த ஹெர்பல் பவுடர் போட்டு, சால்ட்டில் போட்டு கிளன்சிங் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது அழகான முறையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பட்டு புடவைக்கு போகணும், பட்டு துணிக்கு போகணும்? முன்னோர்கள் தெரியாமல் அதாவது என்ன உண்மை, அது லோயர் லெவல் உண்மை. அந்த லோயர் லெவல் உண்மையில் அவங்க பட்டு கொடுத்துனாங்க. இப்போ நீங்கள் ஹையர் லெவல் உண்மைக்கு வரும்போது கிறிஸ்டலை பயன்படுத்திங்க, இதெல்லாம் வெளியே வந்துடுங்க. அப்போ இங்கே பாவமும் சேராது, பாசிட்டிவும் சேரும். ஒரே கல்லில் 2 மாங்காய். என்ன மாங்காய்? 2 மாங்காய். ஒரு மாங்காய் இந்த பாவம் சேராது, இந்த நெகட்டிவ் கர்மா பட்டு புடவை கொண்டு அது போட்ட பாவம் நமக்கு சேராது, நமக்கும் சரி நம்ம தலைமுறைக்கும் சரி அது சேராது. ஒரு மாங்காயாச்சா? இன்னொரு மாங்காய் அதெல்லாம் பாசிட்டிவாக ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம பாதிக்கவும் மாட்டோம். இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துரும். இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் எந்த காரணத்துக்காக பட்டு புடவை கொடுத்துக்கிறாங்களோ அந்த காரணத்தையெல்லாம் இது வராமல் பண்ணிடும், பாசிட்டிவாக பண்ணும். இது ப்ளஸ் அடிஷனல் நிறைய விஷயங்கள் பண்ணும். அப்போ கிறிஸ்டலை யூஸ் பண்ணுவது மிகச்சிறப்பானது, மிக உத்தமமானது, மிகவும் புத்திசாலித்தனமானது. மிகவும் உத்தமமானது, மிகவும் புத்திசாலித்தனமானது. கனியிருப்ப காய்க்க வந்தற்று, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி. கனியை போய் சாப்பிட்றோம் கருன்னு, காயை சாப்பிட்றோம் கருன்னு. எப்படி சாப்பிட்றோம்? காயை சாப்பிட வேண்டிய அவசியம் தான், கனியை சாப்பிடலாம். ஏன் இது போய் முறுக்குன்னு கஷ்டப்பட்டு ஏன் சாப்பிடணும்? காயை அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட விட, அதே இதை வந்து பழத்தை சாப்பிடலாம்ல, அந்த வேலையை வர சாப்பிட்டா சாப்பிடலாம். காயை கடிக்கிறது கரெக்டு காயின்னு சொல்லுவாங்க, அது கஷ்டம். பழத்தை சாப்பிடுவாங்க. இந்த காயை சாப்பிட்டு கொடுக்குற எஃபர்ட் போடுறது சாதாரண அல்வா மாதிரி போயிடும் பழம், பழுத்த பழம், கனிந்த பழம். ஸோ காய் இருக்கும்போது
கனி இருக்கும்போது நாம் எப்படி பண்ணோம்? காய் வேண்டாம், கனியை சாப்பிடுவோம். அதே மாதிரி பட்டுப்புடவையா கிறிஸ்டலான்னு பார்க்கும்போது சே குட் பை டு பட்டுப்புடவை, கிறிஸ்டல் கொடுங்க. அந்த பட்டுப்புடவைக்காக பட்டு துணிக்காக செலவு பண்ணுற காசு கிறிஸ்டல் வாங்க. பட்டுப்புடவை உங்களோட சரி, நாளாச்சுன்னா மக்கும், அது அந்த கடை டீஃபேட் ஆகும், ஃபேட் ஆகும், டீஃபேட் ஆகும், என்னமோ ஆகும், மாறி மாறி வரும். அதை உங்களுக்கு வாங்குற குவாலிட்டியை பொறுத்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா ஜரிகை விற்பீங்க. ரோட்டில் போவாங்களே ஜரிகை, பட்டு ஜரிகை வாங்க போட்டு பட்டு ஜரிகை வாங்க போடும், அவன் ஜரிகை விற்பீங்க, அதோட வேலையை பண்ணுவீங்க. பட் கிறிஸ்டல் அப்படி கிடையாது. நீங்கள் 10,000 வருஷம் 20,000 வருஷம் கழிச்சு உங்கள் எத்தனையோ தலைமுறைக்கு அந்தாண்ட ஒரு பேரம் பேச்சு யூஸ் பண்ணால் வேலை செய்யும். கிறிஸ்டல் வந்து லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கிறிஸ்டலை வாங்கி யூஸ் பண்ணால் பல நன்மைகள் கிடைக்கும். உங்களோட உங்கள் தலைமுறைகளுக்கும் வரும், தலைமுறைகளுக்கு வரும். அடுத்தது வந்து சொல்லிட்டு போகணும், இதை இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி வச்சுக்கணும், இது இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு போகணும். 10,000 வருஷம் 20,000 வருஷம் வச்சாலும் உங்களுக்கு எத்தனையோ தலைமுறையில் ஒரு பேரம் பேச்சு யூஸ் பண்ணால் வேலை செய்யும். ஆனால் புடவை அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட மேலே மக்கிடும். அழிந்து போகின்ற துணிகளுக்கு, பட்டு துணிகளுக்கு செலவு பண்ணி கர்மாவை சேர்த்துக்குவீங்களா? அழியாமல் நிரந்தர வாழ்வு, நித்திய வாழ்வு உங்கள் தலைமுறைக்கு கொடுக்கின்ற கிறிஸ்டலை பயன்படுத்தி லைஃப்பை அப்டேட் பண்ணுவீங்களா? உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் சாந்தி கொண்டு போவீங்களா? டிசைட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. கல்யாணம்னா குரூப்பாக சேர்த்துக்கிட்டு 10 பேர் போக வேண்டியது, காஞ்சிபுரத்துக்கு குரூப்பாக சேர்த்துக்கிட்டு ஆந்திராவுக்கு போக வேண்டியது, குரூப்பாக சேர்த்துக்கிட்டு அந்தந்த ஊர்களுக்கு சில ஃபேமஸான ஊருக்கு குரூப்பாக சேர்த்து போக வேண்டியது. 2 லட்சம் புடவை எடுத்தேன், உங்களுக்கு கௌரவம், நான் இந்த லட்சத்துக்கு கௌரவம் புடவை எடுத்தேன். அது 2 நாள் கட்டி தூக்கி போட்டுவாங்க, அவ்வளோதான் மேட்ரு ஓவர், அவ்வளோதான், அதோடு சரி. ஒரு நாள் 2 நாள் கூத்து தான், 2 நாள் 3 நாள் கூத்து தான். அப்போ அதுக்கு பிறகு பட்டு சும்மா தூங்கி நிற்கும். அதை வாங்கி பணத்தையும் போட்டு செலவு பண்ணி வாங்கி அதை வேஸ்ட்டாக தான் வச்சுட்டு இருப்பாங்களோ இல்லையே, ஆனால் பலன் கிடையாது. பட் அதுவே நீங்கள் கிறிஸ்டலை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா 24 hours 365 days உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். அது இறைவனே கூட இருக்க மாதிரி அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, காட் இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல், கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு காட். இறைவனே கூட இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை, கேட்காமே செய்வார். அந்த மாதிரி நம்ம இப்போதைக்கு கேட்குறோம், இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் ஒரு டிமாண்ட் வைங்க, 2 டிமாண்ட் வைங்க, 3 டிமாண்ட் வைங்க நம்ம சொல்கிறோம். பட் என்னுடைய குருமார்கள்லாம் எனக்கு ஒரு டிமாண்டாக வைக்க சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்டலில் ஒரு டிமாண்ட் வைக்க சொல்லுவாங்க. நம்ம மக்கள் அப்படி விட்டா 100 கூட வைப்பாங்க. ஆனால் சரி 2 வைங்க, 3 வைங்க, அதோட போதும், அதுக்கு மேலே நிறுத்திக்கோங்க, வேண்டாம். சரி எக்ஸிக்யூட் டைமில் கேட்டுக்கோங்க, பரவாயில்ல. பட் கிறிஸ்டலை யூஸ் பண்ணும்போது தானளவில் டியூன் ஆகும்போது, டியூன் ஆக நீங்கள் கிறிஸ்டலோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த உங்கள் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் ஆக நீங்கள் எதுவுமே கேட்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்துக்கும். கேட்கவே வேணாம், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பார்க்கும். உங்களுக்கு எப்போ எது வேணுமோ, உங்களுக்கு எது எப்போ வரணுமோ அதை கரெக்டாக வர வைக்கும். யார் யாரை கட் பண்ணணுமோ, யார் யாரை விளக்கணுமோ, யார் யாரை ஒதுக்கணுமோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே பண்ணிவிடும். நீங்கள் ஒன்றும் போய் சண்டைலாம் பிடிக்க வேண்டாம். யாரெல்லாம் உங்களுக்கு வேணாமோ, யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பானோ, யாரெல்லாம் உங்களுக்கு குடிப்பறிப்பானோ, யாரெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுதோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிரித்து விட்ரும். அதுவே பிரித்து விட்ரும். அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கரெக்டாக பிரித்து விட்ரும். இது எவ்வளோ அருமையான விஷயம். கிறிஸ்டலை பற்றி எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா கூட ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டலாம், 5 இயர்ஸ்க்கு ஓட்டலாம். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணவங்க ஒரு பெனிஃபிட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணவங்க அதனுடைய டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்தால் 5 வருஷத்துக்கு சொல்லலாம். அவ்வளோ மேட்ரு. ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்தாலே போதும், அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம அதை பற்றி பேச, மற்ற எப்படி பேசுது, அதனால அது அப்படி ஓட்டி காட்டுறோம். ஸோ பட்டுப்புடைக்கு செலவு பண்ணுற காசை கிறிஸ்டல் வாங்க, கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. அந்த மணமக்களுக்கு நல்லா இருப்பாங்க, அவங்க வாரிசுகளும் நல்லா இருக்கும். பட்டுப்புடைகளை வீணாக போய் காசு செலவு பண்ணி பாவத்தை சேர்த்துக்காதீங்க, கர்மாவை சேர்த்துக்காதீங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைவாக வெடிங்க. அப்படியே குறைவாக வெடித்தாலும் அதுலேயும் வந்து பொல்யூஷன் இல்லாத பட்டாசாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பாம்பு மாத்திரைலாம் வாங்க வேண்டாம். இந்த நம்ம அனுப்புறது வந்து தீபாவளி முடியும் எல்லாருக்கும் அனுப்புவோம். அதை அனுப்பிச்ச பிறகு வளர்பிறை நாளில் ஒரு நாளில் இருந்து அந்த மாத்திரையை எடுங்க, எல்லாருமே எடுங்க. ஒன்றே ஒன்று தான் சார், வைரஸ்லேருந்து எடுக்கிறது வந்து எங்களுக்கு செட் ஆகுமான்னா கேட்காதீங்க. எல்லா ஜாதகர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் செட் ஆகிற மாதிரி அதை ஃபைன் டியூன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சித்தர்களும் இறைவனும் டாக்டர் இளங்கோவும் எல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி அதை சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அது பெரிய சப்ஜெக்ட், அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. அது மாதிரி பண்ணி எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவான செட் ஆகிற மாதிரி தான் நம்ம அதை கொடுக்குறோம். சாப்பிடுங்க. வாழ்க்கையில் பணம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் கிடைக்க என்ன உண்டோ அத்தனையும் கிடைக்கிற மாதிரி அதை கொடுத்துருக்கோம். ஒரு எவ்ரி 48 days ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு 40 days கொடுக்குறேன், பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் இருக்கும். இந்த முன்னேற்றம் வந்து திரும்பவும் சொல்கிறேன், பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆகும், எல்லாருக்கும் வேரி ஆகும். சாதாரண பிச்சைக்காரர் வந்து கோட்டீஸ்வரன் வரைக்கும் எல்லாருக்குமே பலன் இருக்கும். இவருக்கு பலன் இருக்குது, இவங்களுக்கு பலன் இல்லை, இவங்களுக்கு வேலை செய்யும், இவங்களுக்கு வேலை செய்யாது, இவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும், இவங்களுக்கு ஒர்க் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100% கிடையாது. எல்லாருக்கும் ஒர்க் பண்ணும். இது வாயில் யார் போட்டாலும் ஒர்க் பண்ணும்.
மெயின் கண்டிஷன் காலைல எழுந்தோடனே டூத் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 டம்ளர்ஸ் ஆஃப் ஆர்டினரி வாட்டர். இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் 1 டம்ளர், குட்டி குழந்தையா இருந்தால் 1/2 டம்ளர். யார் வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். நம்ம அடல்ட்ஸ் வந்து 2 டம்ளர்ஸ். கொஞ்சம் அந்த பழக்கம் இல்லை சார் முடியலங்க 1 டம்ளர். இல்லை சின்ன குழந்தைங்க ஒரு 10 வயசு குழந்தைங்க 12 வயசு அவங்க கொடுக்கணும், 1/2 டம்ளர் கொடுக்கலாம். நான் பிறந்த குழந்தைங்க கூட சொல்லுவேன், பிறந்த குழந்தை கூட டெய்லி காலைல டைம்னு வச்சுக்கோங்க. ஒரு காலை டைம் காலைல ஒரு முடிக்கிற டைம் ஒரு 6:30 வச்சுங்களேன். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கொடுக்குமான்னு ஃபஸ்ட்டு. தாய்ப்பால் கொடுக்குறதா இருந்தாலும் கூட, தாய்ப்பால் கொடுக்குற குழந்தையா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கொடுங்கம்மா. அப்புறம் நீங்கள் பாலை மற்றதை ஃபீட் பண்ணுங்க, மற்ற ஃபீட் பண்ணுங்க. ஸோ அந்த மார்னிங்கில் இந்த உஷத் பானம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது லைட்டாக சொல்லிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பின்னாடி வகுப்பில் சொல்கிறோம். உஷத் பானம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அந்த உஷத் பானத்தில் இருக்குது. உஷத் பானம் மீன்ஸ் அந்த உஷத் டைமில் குடிக்கிறது. உஷத் டைம்னா நான் பிரம்மமுகூர்த்த டைம். உஷத் டைம் அப்படின்னா பிரம்மமுகூர்த்த டைம். அந்த பிரம்மமுகூர்த்த டைம் 3 to 6 ஆமாம் டைம். அதாவது குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். குழந்தைங்க முடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம டைமில் வந்து கொடுங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணியாவது கொடுங்க. ஃபஸ்ட்டு உள்ள தண்ணி தான் போகணும். அந்த உஷத் பானம் அந்த பவர் கொடுத்த வாட்டர் போடணும். ஏதோ ஒரு வகையில் பவர் கொடுத்தா வாட்டர் போடணும். அப்படி நான் பின்னாடி சொல்லி கொடுப்போம். அந்த வாட்டர் உள்ளே போகணும். இல்லை குழந்தைங்க பரவாயில்ல லேட்டாக எழுட்டாங்க, 6 மணிக்கு தான் எழுட்டாங்க, 7 மணிக்கு எழுட்டாங்க, நோ ப்ராப்ளம், தப்பு இல்லை. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ஷன் தான். ஸோ அது கூட ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கேப், ஒரு 1/2 hour, ஒரு 1/4 மணி நேரம் கேப் விட்டு அப்புறம் பாலை கூட ஏதோ கொடுங்க. பட் ஃபஸ்ட்டு முதல்ல போக வேண்டியது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உஷத் பானம்னு ஒரு போகணும். அது சின்ன குழந்தைக்கு 2 ஸ்பூனில் கொடுக்கலாம், அதோட கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு 1/4 டம்ளர் கொடுக்கலாம், அதோட பெரிய குழந்தைக்கு 1/2 டம்ளர் கொடுக்கலாம், அதோட பெரியவங்களுக்கு 1 டம்ளர் கொடுக்கலாம், நம்ம மாதிரி அட்ரஸ் 2 டம்ளர் குடிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த பில்ஸ் வந்து போடும். அது வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுக்கும். இதைத்தான் லட்சுமி குபேர பூஜையில் வந்து நாம் சொல்லியிருக்காங்க. வருஷம் லட்சுமி குபேர கொண்டாடுவாங்க, நோக்கம் வந்து அதுதான். ஆனால் இவங்க செய்கிற லட்சுமி குபேர பூஜையில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம மக்கள் செய்கிற லட்சுமி குபேர பூஜையில் அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் அந்த லட்சுமி குபேர பூஜையை முறையாக இன்னும் ப்ராப்பராக அக்யூரேட்டாக 100% பெர்ஃபெக்டாக எப்படி செய்யணுன்றது நம்ம மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். அதை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டு நான் கொடுக்குறேன். எல்லாரும் எல்லாம் கொடுப்பாங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு பணம் வந்துச்சுனாலே அவனோட ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகிடும். அப்போ சால்வ் ஆகலைன்னா அதை இன்னும் எப்படி ஃபைன் பண்ணி நம்ம கைட் பண்ணுறோம். நம்ம இதோட விட்டுறதில்லை, மற்றது கைட் பண்ணுறோம். அதனால் யாருமே கொடுக்காத ஒரு பரிசு நான் கொடுத்துருக்குறேன். அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதை பயன்படுத்தி பலனடைங்க. ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் வரலன்னு சொல்லாதீங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எங்கே டாக்டர் பணம் கேட்டுருவாரோ? இல்லை, அப்படி இல்லை, கேட்டுருவார். ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு நிறைய இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சில பேருக்கு வந்து மருந்து கேட்பாங்க, சூழ்நிலை கையில் காசு கழிச்சு மருந்தை கொடுத்துருவோம். இப்போ ரீசன்ட் கிறிஸ்டல் கூட சில பேருக்கு ரொம்ப டெரிபிள் கண்டிஷனில் வருவாங்க. நான் காசெல்லாம் கேட்க மாட்டேன், லட்சக்கணக்கான வேல்யூவில் கிறிஸ்டல் தான், நான் கொடுத்துருவேன். சரி எடுத்துகிட்டு போங்க பாருங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருவேன். ஆனால் வாங்கிட்டு போனவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. என்னடா கிறிஸ்டல் கொடுத்தாரு டாக்டரு, அதுக்கு என்ன ஃபீட்பேக்கு, என்ன சொல்லணும், இல்லை பணம் கொடுக்கணும், என்ன கொடுக்க மாட்டாங்க. மருந்து மாதிரி கொடுப்போம், சில பேர் வரவே மாட்டாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் மருந்து வாங்கி போனவங்களே, கிறிஸ்டல் கொடுத்தா போனவங்களே, ஜெம்சன் கொடுத்தா போனவங்களே. நான் கொடுத்துருவேன், ஆனால் அதெல்லாம் ரொம்ப இதாக பார்க்க மாட்டேன், கொடுத்துருவேன். தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது சாப்பிட்டு நோய் நல்லாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மருந்துக்கு பணம் கொடுக்க மனசு இல்லை. அப்படி இல்லை டாக்டர், அது ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் தெரியல டாக்டர் அப்படின்ட்டுவாங்க. தெரிலன்னா நான் போய் கேஷ் கேட்க முடியுமா? மருந்து கொடுத்து காசு கேட்க முடியுமா? அவங்களுடைய பார்த்து அவங்க க்யூராக இருக்காங்கன்னு நம்ம இங்கே கிளியர்வான்ஸில் பார்த்துக்கோம், அது வேறு நாட்டு, அது அவங்க தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு க்யூராக இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியல சார், அப்படி தான் சார் இருக்குது. ஓ அப்படியா, சரி அப்போ நான் போய் பார்த்தா கேட்க முடியுமா? ரைட், அதை விட்டுருவேன். அந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதை கிறிஸ்டலும் கொடுக்குறோம். இப்போ கூட ஒரு 4 months பேக் 2 பேர் வந்தாங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப கண்டிஷன் வந்தாங்க. அவங்களால கிறிஸ்டல் கூட பே பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு 4-5 பேர் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட இல்லை. டுடே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி, சார் வாங்கினேன், இது பண்ணேன், இது செஞ்சேன், இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இது இப்படி இருக்குது, இதுக்கு ஒரு ஃபோன் கூட. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். நாங்கள் இங்கே பார்த்துக்குவோம், இங்கே நம்ம ஸ்கேனிங்கில் கண்டுபிடிச்சிக்குவோம், கிளைவான்ஸ் கண்டுபிடிச்சிக்குவோம். எங்கே சொல்லிட்டா டாக்டர் பணம் கொடுக்கணுங்க, சொல்லிட்டோம்னா பணம் கொடுக்கணும், அவருக்கு பணம் கொடுக்கணும். அது கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன, ஒன்று கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கணும், இல்லை அப்படி கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது பற்றி பாசிட்டிவாக ரிசல்ட் சொல்லக்கூடாது. அப்படி தான் சார், அது அப்படி ஒன்றும் தெரியல சார், அப்படி தான் சார். இது மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒரு 4-5 பேர் கொடுத்துருக்கேன். இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை அவங்ககிட்ட இருந்து. பணம் எவ்வளோ கொடுக்கணும் டாக்டர் கேட்கல, என்ன யூஸ் பண்ண, என்ன எவ்வளோ வந்து
பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லை கேட்டால் ரெஸ்பான்ஸ் இருக்காது. நானும் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். நான் தான் ஒன்ஸ் இது ஏன்னு ஃபோன் பண்ணி எப்பவுமே கேட்க மாட்டேன். அவங்களா வந்து சொன்னா இது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உதாரணங்கள் நிறைய பேர் வரும். ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸு அவங்க எங்கெங்கேயோ போய் பார்த்து ஃபெயிலர் ஆகி நம்மகிட்ட வந்தாங்க. வந்தபோது சூழ்நிலை அன்னைக்கு பேமெண்ட் பண்ண முடியல அவங்களால, ஏதோ சம் சுச்சுவேஷன். சரி சார் நீங்கள் அப்படி தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து வந்துட்டேன், மருந்து கொடுத்து வந்துட்டேன். அவங்க 2 பேருமே ஹாப்பி, நல்லாயிட்டாங்க. ஒரு 3 மாதம் சுத்தமாக நல்லாயிட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் ஆகி கொடுத்தேன் அவங்களுக்கு. எப்பயும் 1.5 மந்த் கொடுப்போம், 3 மந்த்ஸ் கோர்ஸ். சரி போட்டு சாப்பிடுங்க சார், நல்லாயிட்டாங்க. பட் அவங்க வரவும் இல்லை, கம்யூனிகேட் பண்ணவும் இல்லை. ரைட், ஓகே, நானும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் கழிச்சு அவங்க டாக்டர் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சார் அவங்க நல்லாயிட்டாங்க சார், ஆனால் நல்லா பக்கம் நல்லாயிட்டாங்க சார், இப்போ நல்லா நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டி கிரீம்ஸ் ரோட்டில் வேலை செய்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர்ஸு. நல்லா வேலை செய்கிறாங்க சார். ஆனால் வந்து எங்கே டாக்டர்கிட்ட சொன்னால் பணம் கொடுக்கணுமோ அவங்க அதை பற்றி ரேஞ்சில் அப்படியே திங்க் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் வீல் சேரில் வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீல் சேரில் வந்தாங்க. வீல் சேரில் வந்தவங்களுக்கு எப்படியும் அவங்களுடைய கணிப்பில் 2-3 லட்ச ரூபா மருந்து காசு கொடுக்கணும். அவங்க நினைப்பு 2 லட்சம் காசு கொடுத்தா இவருக்கு போய், ஏன்னா அவங்க லேக்ஸ் தான் அங்கே வாங்குவாங்க. தெரியும் இதே ப்ராப்ளத்துக்கு தே ஹவ் ஸ்பெண்ட் நியர்லி 50 lakhs. 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டலே 50 lakhs மேலே செலவு பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வந்தாங்க, 3 மாதம் மருந்து கொடுத்தோம், நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்ட பிறகு என்னாச்சு, இது சொன்னால் டாக்டர் காசு கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? அப்படி சப்போஸ் எதாவது கேட்டால் கூட நீங்கள் சொல்லிவிடு. அவங்க ஃபோன் எடுக்கல, நீங்கள் சொல்லிவிடுங்க, அப்படி ஒன்றும் சரியாகணும்னு சொல்லிவிடுமான்னு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியும் நல்லா சரியாக போச்சு. மனசு கேட்காம அப்புறம் ஒரு 4 மாதம் கழிச்சு ஒரு நாள் வந்து, சார் நல்லா பக்காவாக சரியாயிட்டாங்க சார், பழைய மாதிரி டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சார், பழைய மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போகிறது இல்லாமல் இப்போ தனியாக 2 கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க சார், அப்பா அம்மா தனியாக அம்ஜிகரையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நல்லா டெவலப் ஆகிட்டாங்க சார். கேட்டால் டாக்டர்கிட்ட ஏன் சொல்லணும்னு சொன்னாங்க சார், எனக்கு மனசு கேட்கல சார், நான் என்ன அமௌண்ட் சொல்லுங்க சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து கேட்டு. கிறிஸ்டலும் அப்படி தான். அவங்க கர்மாவை போக்குறதுக்கு, அவங்க பிரச்சனையை போக்குறதுக்காக நம்ம கிறிஸ்டல் கொடுக்குறோம். அவங்களே நெகட்டிவ் இருக்கிறனால கிறிஸ்டல் கொடுக்குறோம். அந்த நெகட்டிவ் பணம் கொடுத்து வாங்க முடியாத சொல்லியிருக்காங்கனாலும் கிறிஸ்டல் கொடுக்குறோம். அந்த நெகட்டிவ் கர்மா போக்கு தான் நம்ம கொடுக்குறோம். பட் அது வாங்கிட்டு போன பிறகு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க கொடுக்கல, ஒரு ஃபீட்பேக் சொல்லணுமா இல்லையா? சார் பயன்படுத்தினேன் சார், நல்லாச்சு சார், நல்லாகலை சார். எங்கே டாக்டருக்கு பணம் கொடுக்கணுமா, கிறிஸ்டலுக்கு பணம் கொடுக்கணுமா? 4 கிறிஸ்டல் கொடுத்தாரு, 5 கிறிஸ்டல் கொடுத்தாரு, கேட்காமே கொடுத்தாரு. இது நம்ம இவ்வளோ பணம் எப்படி கொடுக்குறது? வேண்டாம், பார்த்துக்கலாம். அவங்க நல்லாயிட்டாங்க, அது வேற மேட்டர். எனக்கு தெரியும், லேவான்ஸ் நமக்கு தெரியும். பட் அவங்க நல்லாயிட்டாங்க. பட் சொல்லக்கூடிய அந்த பக்குவங்கள், இந்த ஆத்மாக்கள் எப்படி அடுத்த லெவலுக்கு முன்னுக்கு போவாங்க? எப்படி போவாங்க? போக மாட்டாங்க. நம்ம சைடில் தப்பு இருக்குது, நாம் இது தப்பு பண்ணிக்கிறோம், அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனையே வருது அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம சைடில் இந்த மாதிரி தப்புகள் இருக்குது, தவறுகள் இருக்குது, அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த நோய்கள் வந்திருக்குன்னு உணர்ந்தாங்கன்னா இந்த தப்பு செய்ய மாட்டாங்க. அப்போ டாக்டர்கிட்ட அவர்கிட்ட சொன்னால் காசு கொடுக்கணும், நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவோம். ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி கிறிஸ்டலும் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவோம், பிரச்சனை சால்வ் ஆகலன்னு சொல்லிடுவோம், அது அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம். இப்படி சொல்லிட்டு நாம் அதுலேருந்து வெளில வந்துடலாம், அது பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி மனது இன்றைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் லிஸ்ட் சொல்லலாம். அது பப்ளிக்கில் வேண்டாம், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக சொன்னேன். எப்படி மக்கள் வந்து ஒரு மருந்தை கொடுத்தாலும் ஒரு கிறிஸ்டலை கொடுத்தாலும் அதுக்குண்டான பணத்தை கொடுக்கணும், அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். இத்தனைக்கும் நான் வந்து பெனிஃபிட் கிடைக்காமல, பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. நான் எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும். அங்கெல்லாம் ரிப்போர்ட்லாம் சொல்லுது, அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக அங்கே உட்காந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். 3 to 6 கிளைவான்ஸில் உட்காந்து அப்படியே ஆடியோ வீடியோ வரும், அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வரும். கேட்டுக்குவோம், அப்படியான்னு சொல்லி கேட்டுக்க முடிய, அப்படி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டோம். அதான் கிளைவான்ஸுக்கு இருக்கிற ஒரு பக்குவம். தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, அப்படியா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்படி இப்பேற்பட்ட மக்கள் வந்து எப்படி கர்மாவை போக்க முடியும், எப்படி வந்து நல்லா வாழ முடியும், நல்லா ஹாப்பியாக வர முடியும். சரி, இதை யார்கிட்ட எப்போ எப்படி எடுக்கணுமோ அதை கரெக்டாக இறைவன் எடுத்து கரெக்டாக யார்கிட்ட சேர்த்துக்குவார். அவங்க நினைக்கிறாங்க டாக்டர் கொடுக்க வேண்டாம், டாக்டருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சனி பகவான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரியும் இது கொடுத்ததுனால இவ்வளோ எஃபெக்ட் வந்து இவ்வளோ பண்ணு தெரியும். அப்போ அவங்ககிட்ட இந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு அவருக்கு தெரியும், அதை எப்படி கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்து அது சேர்த்துவார். நான் அப்ளிகேஷனாக போட தேவை, நான் வந்து அப்ளிகேஷன் போடணும், ரிமைண்டர் கொடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. இது நீங்கள் உங்களுக்கும் சரி, யாராவது உங்களை இயக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பஞ்சாயத்து வைக்கணும், கடவுள்கிட்ட வந்து முறையிடணும், அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து ஜிபே ஃபோன்பேலாம் பணம் அனுப்புகிறாங்க. ஏதோ பணம் அனுப்பும்போது சப்போஸ் ஸ்டக் ஆகி பணம் போயிடுச்சு அக்கௌண்ட்டில், அதாவது நம்ம அக்கௌண்ட்டு பணம் டெபிட் ஆகிடுச்சு, போய் சேரவங்களுக்கு போய் சேரல. ஜிபே ஃபோன்பேல அனுப்பும்போது பெரும்பாலும் நான் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் செய்வாங்க இந்த வேலையில், நான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன்.
அனுப்புவாங்க. பணம் வந்து இவங்க அக்கௌண்ட் டெபிட் ஆகிடும், போய் சேர பெனிஃபிட்ஸுக்கு போய் சேர்றாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னுவாங்க சில பேர், ரொம்ப நாளாக வரலன்னா. இன்னும் சில பேர் கம்பெனிக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜராக அவர் ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேரில் சொல்லணும்னுவாங்க, இல்லை இமெயில் அனுப்பணும்னுவாங்க, இதெல்லாம் பண்ணணும்னுவாங்க. செய்வாங்க. சில பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, சில பேர் இமெயில் அனுப்பிச்சாங்க, சில பேர் மொபைலில் இதில் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 வீக் வெயிட் பண்ணோம்னா அது அதுவே வந்துடும். ஏன்னா அவன் பார்ப்பான், கரெக்டாக பார்ப்பான், கிளியர் பார்ப்பான், யாருக்கு போய் சேரலையா போகலன்னா திருப்பி வந்து. ஈவன் பேங்க் அக்கௌண்ட் கூட அப்படி தான். நம்ம அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அங்கே போய் சேரனா திருப்பி ரிவர்ஸ் வச்சிருவான். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரிவர்ஸ் வச்சிருவோம். அதே மாதிரி டாக்டர் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எப்போ எந்த சமயத்தில் எப்படி சூழ்நிலையோட அசல் வட்டி கூட்டு வட்டி எல்லாம் போட்டு எப்படி எடுக்கும் கரெக்டாக எடுத்து நமக்கு சேர்த்துருவார். இது டாக்டர் நோக்க மாட்டோம், உங்களுக்கு கூட உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்க, உங்களை ஏற்றிட்டாங்க, உங்கள்கிட்ட பணம் பிடுங்கிட்டாங்க, உங்களை அநியாயமாக உங்களை கொள்ளடிச்சிட்டாங்க, டோன்ட் வரி. அது மற்றவங்க செய்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் நியாயம் வைக்கிறேன், பஞ்சாயத்து வைக்கிறேன், கோர்ட்டு போகிறேன், கேஸ் போகிறேன், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். 100% விட்டுடுங்க. கடவுள்கிட்ட கேட்க கூட வேணாம், இறைவா என்னை இவன் ஏமாறிட்டான், நீயே பார்த்துக்கோ, உனக்கு கண்ணு இல்லையா, நீ பார்த்துக்கோ, இதுக்கு எதாவது வழி பண்ணு அப்படின்னா கூட சொல்ல வேண்டாம். அப்படியா, ரைட், ஓகே அப்படின்னு போயிட்டே இருங்க. பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை யார் சீட் பண்ணாங்களோ அந்த காசை அசல் வட்டி கூட்டு வட்டி எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போ கொண்டு கரெக்டாக சேர்த்தணுமோ கரெக்டாக சேர்த்துருவார். இந்த வேலை வெட்டி இல்லாத கடவுள் கரெக்டாக சேர்த்துருவார். அவருக்கு எந்த வேலை வெட்டிங்க, இதுதான் வேலை அவருக்கு. அவருக்கு அந்த வேலை இந்த வேலை அந்த பார்க்கணும் இந்த பார்க்கணும் அதெல்லாம் கிடையாது. வேலை வெட்டி இல்லாத கடவுள் கரெக்டாக செய்வார், அந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஒரே ஒரு செகண்ட் கூட லேட்டாக கொடுக்க மாட்டார். இந்த டைமில் அவங்க கரெக்டாக வரணும், கரெக்டாக சேரும். யார்கிட்ட போய் சேர்த்தோம் கரெக்டாக சேர்த்துரும். தர்மத்தை பற்றி அவ்வளோ விஷயமும் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் கிளாஸ் எடுத்தாலும் முழுமையடையுமான்னு சொல்ல முடியாது. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நாமெல்லாம் எந்த மூலை? ஆனால் தயவு செஞ்சு இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க மனசு வருந்தாதீங்க. நீங்கள் மனசு வருந்தி அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்காதீங்க. அது கடவுள் கரெக்டாக பார்த்துக்குவார். கரெக்டாக பார்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வர வச்சுருவார். நீங்கள் கேட்க வேணும், அதுதான் கடவுள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் தான் கொடுப்பாரு, கேட்டால் தான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், எனக்கு பொண்ணு அமையணும், மாப்பிள்ளை அமையணும் அப்படிங்கலாம் நிறைய டிமாண்ட் வைக்கிறீங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே கொடுத்துட்றாரா உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்துக்கிறாரா பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொடுத்துக்கிறாரா பாருங்கள். சிலர் கொடுத்துருப்பார், சிலர் கொடுத்துருக்க மாட்டார். சிலது வந்து நீங்கள் கேட்டதில் கொஞ்சம் கொடுத்துருப்பார். இது 3 கேட்டகரி பெரும்பாலும். சிலர் கொடுத்துருக்க மாட்டார், சிலர் கொடுப்பார், சிலது வந்து ஏதோ பார்ஷியலாக கொடுத்துருப்பார். இல்லை நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று கொடுத்துருப்பார். இப்படி தான் நடந்திருக்கும். இப்போ நான் கஷ்டப்படணும், அவமானப்படணும், என்கிட்ட திருடு போகணும், எனக்கு லாஸ் ஆகணும், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படி சொல்லி யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராக வேண்டுதா? கடவுளே எங்கள் வீட்டில் திருடு போகணும், கடவுளே எனக்கு வேலை லாஸ் ஆகிடணும், கடவுளே என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடணும், கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராவது? எனிவான்? அப்போ அது மட்டும் எப்படி நடக்குது பர்ஃபெக்டாக? அது நடக்குது இல்லை, அது கரெக்டாக நடக்குது இல்லை. எந்த டைமில் எது நடக்குதுன்னு கரெக்டாக நடக்குது இல்லை. நம்ம கேட்காமையே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மா பல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் கேட்காமலேயே கெட்டது நடக்குது, கேட்டாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது. நல்லா திரும்ப புரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்டாலே எவ்வளோ தரம் உருண்டு அழுது போன்று கேட்டாலும் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நாம் கேட்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. அதை பற்றி காற்றுல கருப்பில் கூட சொல்லுவாங்களே, காற்று கருப்புன்னு நினைக்கிறது. ஆனால் அதெல்லாம் வருது, வேலைக்கு வருது, சனியை வேலைக்கு வருது. அப்போ இது எப்படி வருது, இது எப்படி நடக்குது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கர்மா தான். நீங்கள் கர்மா கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கவே வேணும், ஆட்டோமேட்டிக்காக நல்லது வரும். நீங்கள் கர்மா குட் கர்மா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்டது போயிடும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒரே வேலை தான். நான் அடிக்கடி சொல்ல வரேன், குட் கர்மாவை சேர்த்துங்க, பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுங்கள். ரெண்டே சிம்பிள் திங், வேற ஒன்றுமே இல்லை. குட் கர்மாவை சேர்த்துங்க, பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். இது 2 தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேணும்னு கேட்காத கரெக்டாக வரும். வேணும்னு கேட்கவே தேவையில்லை, அது வரும். எது வேறையோ கண்டிப்பாக வரும். எது தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக வராது. அது ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடும், வராது, போயிடும். இப்போ புரியுதா? நாம் கேட்கறது கிடைக்கிறதும் கிடைக்காதும் நம்ம கர்மாவுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம கேட்காதது வர்றதும் கூட பம்பு வழக்கு தேவையில்லாத லிட்டிகேஷனு தேவையில்லாத ப்ராப்ளம் இதெல்லாம் வருது, கேட்காம தான் வருது. பிகாஸ் அது எது கொண்டு வருது? நம்மளுடைய கர்மா தான் கொண்டு வருது. அதை நம்ம கேட்கல ஆனால் வருது.
இது கேட்டாலும் வரமாட்டுது. நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப கேட்டாலும் வரமாட்டேங்குது. இங்கே கேட்காமையே வருது. கேட்காமையே வர்றது கெட்டது வருது. கேட்டாலும் வரமாட்டேன், நல்லது வரமாட்டேங்குது. கர்மா தான் டிசைட் பண்ணுது. நம்மக்கிட்ட குட் கர்மா இருக்கும் பொழுது நம்ம கேட்காமலே எல்லாமே கிடைக்கும். நம்மக்கிட்ட பேட் கர்மா இருக்கும்போது கேட்காமே எல்லாமே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே மாற்றிக்கணும். நம்ம குட் கர்மாவை கிரியேட் பண்ண, நல்ல கர்மா தினமும் நல்ல கர்மாவை கிரியேட் பண்ணணும். தினமும் கெட்ட கர்மா போகிறதுக்கு என்ன வழி பண்ணணும்? இதை ரெண்டும் பண்ணும் பொழுது நல்லது எல்லாமே கேட்காமலேயே வரும். அதே மாதிரி கெட்டது எல்லாமே உங்கள்கிட்ட கேட்காமே வெளியே போயிடும். இருக்கிறதெல்லாம் வெளியே வராது, இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும், கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். சரியா? அதான் விஷயம். ஸோ தீபாவளி பரிசுன்றது என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். லட்சக்கணக்கான மதிப்புள்ள தான். பட் அதை பயன்படுத்தி நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சார், எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது, இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற தீபாவளி பரிசு. நீங்கள் கொடுக்குற தீபாவளி பரிசு எனக்கு. நிறைய பேர் சொல்கிறது தெரியுது, அந்த தீபாவளி பரிசுலாம் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல கொடுக்க வேண்டிய மருந்து கிறிஸ்டல ஜெம்ஸ்டோன் கொடுத்தாலே அதே பெரிய தீபாவளி பரிசு தான் நினைக்கிறதும் எனக்கு காதில் கேட்குது. நிறைய பேர் மைண்ட் அதுவும் வருது. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார், முதல்ல நீங்கள் கிறிஸ்டலையும் மருந்தையும் கன்சல்டேஷனையும் கொடுங்க, இதை கொடுத்தாலே பெரிய தீபாவளி பரிசு. கன்சல்டேஷன் கொடுத்துருங்க, கிறிஸ்டலை கொடுத்துருங்க, மருந்தை கொடுத்துருங்க, பெரிய தீபாவளி பரிசா தான், இது கூட அப்புறம் கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். மைண்ட் வேஸ்ட் எனக்கு தெரியுது. ஓகே, அதையும் கொடுத்து முடிச்சிடும். தீபாவளியோட முடிச்சிடும், டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடும், எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். தீபாவளிக்கு பிறகு நிறைய தேவதைகள் புதுசாக நமக்கு வராங்க இங்கே. அவங்க வந்ததுனால நிறைய என்னுடைய ஒர்க்கை கொஞ்சம் அவங்கெல்லாம் எடுத்துக்கிறதுனால, அஸ்ட்ரல் ரீதியான ஒர்க்குகள்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கல் ரீதியாக நான் தான் பண்ணோம், பட் அஸ்ட்ரல் ரீதியாக உடலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல அவங்க பார்த்துக்கனால என்னுடைய வேலைபாடு கொஞ்சம் குறையும். அதிகபட்ச வெயிட்டிங் பீரியட் வந்து 7 டேஸாக மாற்றுற மாதிரி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். இறைவனுடைய அருளாலும் சித்தர் பெருமக்கூட அருளாலும் அது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். தீபாவளி பற்றி கருத்துக்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். நான் சொன்ன முறை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இத்தனை முறை தீபாவளி கொண்டாடுறது வேறு, இதுக்கு மேலே கொண்டாடுற தீபாவளி வேறு. ஸோ பாசிட்டிவாக கொண்டாடுங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் கொண்டாடுற தீபாவளி என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் கொண்டாடுறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வேறு ஏதாவது சொன்னதில் ஏதாவது கருத்துக்களோ, வேறு ஏதாவது கருத்து பரிமாற்றங்களோ, வேறு ஏதாவது கமெண்ட்ஸோ இருந்தால் போடுங்க, அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நாளைக்கு. சரியா? இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சுக்கோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா.
நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பொன்னிங்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கண்ணா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றி. முடிஞ்சு